தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் மார்ச் மாத 2வது அமர்வு. இன்றைய கூட்டத்தின் தலைப்பு மக்கள், அரசு, தேர்தல். நம்மிடையே பேச இருப்பவர் நமது தோழர் அறிவுக்கடல் அவர்கள். தலைப்பு பெரிய தலைப்பு. மக்கள், அரசு, தேர்தல். மக்களும் பத்தி பேசினாலும் சரி, அரசை பத்தி பேசினாலும் சரி, தேர்தலை பத்தி பேசினாலும் சரி, எல்லாமே பெரிய பெரிய டாபிக். தோழர் எந்த அளவுல சுருக்கி எப்படி வழங்க போறாருன்னு தெரியல. ஆனாலும் அவர் எப்போதான் ஆழமா பேசக்கூடியவர். எல்லாம் தேர்தலை பத்தி எடுத்தாலும் ஆர்ஜன்ல இருந்தே பேசிடுவாங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நானும் ஆர்வலா தான் கேட்டுட்டு இருப்பேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அமர்வுக்கு பெருந்தர்களாக கலந்துக்க தோழர்கள் அனைத்தையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தோழர் அறிவுக்கடலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தோழர் நெடுங்காலமாக தொழிற்சங்கத்தின் நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபாடு கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் நீங்க அவருடைய ஃபேஸ்புக் பக்கங்களை பார்த்தாலும் தெரியும். அவருடைய பதிவுகளே எல்லாம் ஆணித்தனமாகவும் வரலாற்றோடு தொடர்புடையது. வரலாற்று சம்பவங்கள் இப்ப நடக்கிறதும் ஒரு நிரூபணத்தோட ப்ரூஃபோட தான் போடுவார். வழியே சும்மா ஏதோ எடுத்து உடனே போட்டுருக்காரு. அந்த மாதிரியான ஃபேஸ்புக் பதிவுகளை பார்த்துருக்கீங்க. தோழர்கிட்ட தேர்தலை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாலே அவரு தோழர் தேர்தல் அப்படின்னு மட்டும் கொடுங்க, ஏன்னா நான் எல்லாத்தையும் கவர் பண்ண போறேன். இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுங்க, ஒரு வார்த்தையாக சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் தோழர் இந்த தலைப்பை கொடுத்தாரு. மக்கள், அரசு, தேர்தல் அப்படிங்கிறது. அது மக்கள் அரசை தேர்ந்தெடுப்பது தேர்தல் மூலமாக அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா தோழர் பேசுறது அவர் வழக்கம் போல ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக ஒரு டீப்பான ஆராய்ச்சி செய்து பெரும்பகுதி வரலாற்று ரீதியாக ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு அப்புறம் அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் எடுத்தது காரணமே இப்ப தேர்தல் வரப்போகுது அடுத்த மாசம். அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு வேணும் நம்ம தோழர்கள் அனைவருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். ஸோ தோழரை அவர்களே வருக வருக என்று வரவேற்று இந்த தலைப்பு பற்றி பேசுமாறு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேர்தல் நேரத்துல தேர்தலை பத்தி பேசுறது அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்ல கிண்டலா ஒரு சொலவடை சொல்லுவாங்க, தப்பா பார்த்தாதான் தப்பு அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தேர்தல் நேரத்துல எல்லாரும் தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நாமும் தேர்தலை பத்தி பேசினாலும் எல்லாரும் பேசின தேர்தலை பத்தி நாம பேசாம நாம கொஞ்சம் வித்தியாசமா பேசுவோம். இந்த வடிவேல் கிட்ட ஒரு பஞ்சாயத்து வரும். அந்த வடிவேல் ஒரு பஞ்சாயத்துக்கு போவாரு. அங்க அந்த கையை பிடிச்சு எழுத்தியா, என்ன கையை பிடிச்சு எழுத்தியான்னு திரும்ப திரும்ப கேட்டு பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஸ்டேஜ்ல ஏன்னா நான் கரெக்டா பேசுறேனாங்கிற இடத்துக்கு போயிருவார் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் இப்ப பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்தலை பத்தின ஒரு விரிவான பார்வை வேணும் அப்படிங்கிறதுனால தேர்தல் அப்படின்னு நான் தலைப்பு சொன்னேன். பொதுவா அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கூல்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ஒத்த வார்த்தையா சொல்லணும்னு நினைச்சேன். தோழர் வெறும் தேர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லா இருக்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால மக்கள், அரசு, தேர்தல்னு சொன்னேன். கொஞ்சம் சேர்த்து படிச்சீங்கன்னா மக்கள் அரசுனா ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயக தேர்தல் ஆயிடும். கிட்டத்தட்ட நான் சொன்ன தலைப்பு தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம கொஞ்சம் விரிவான பார்வையை தான் பார்க்க போறோம். விரிவான பார்வை அப்படின்னா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க வழக்கமா, மாஸ்கோல மழை பெஞ்சா மன்னார்குடியில கொடை பிடிக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள், நாங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன், நீங்க எல்லாம் வேற எதையா பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க, இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாது, வேற எதையோ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பண்ற விமர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி விரிவான பார்வை அப்படின்னா இன்னைக்கோ வரப்போற கம்யூனிசம் தான் முக்கியம், இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரியா சொன்னா அது வரைக்கும் இருக்கணும். அது வரைக்கும் இருந்தாலும் அன்று வருகிற கம்யூனிசம் அப்படிங்கிறத நாம அனுபவிக்க முடியும், அல்லது அது வரைக்கும் நம்ம வர்க்கத்தை காப்பாத்தி கொண்டு போகணுங்கிற தேவை இருக்கு. நடப்பதை கவனித்து நம்ம பங்கு ஆற்றி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கு நடக்கிறதுக்குள்ள நாம சுருங்கி போயிடாம இருக்கணுங்கிறதுக்கும்
வித்தியாசம் இருக்கு. நாம் அப்படி சுருங்கி போயிடாத விரிவான பார்வை அப்படிங்கறது தான் நாம இப்ப பத்தி சொல்லி இருக்கிறோம். தேர்தல் அப்படின்னு பேசும்போது தோழர்களுக்கு தெரியும், வழக்கமா எந்த சந்தேகமும் இல்லாம இருக்கிறதுக்கு அது தொடக்கத்திலிருந்து நான் பேசிடுறது வழக்கம். தேர்தல் எப்போது தொடங்கியது? இந்த வடிவேல் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க போனா கல்லாவில வெண்ணிற ஆடை மூர்த்தி உட்கார்ந்து இருப்பார். எதை சொன்னாலும் இதை கண்டுபிடிச்சது யாரு, அதை கண்டுபிடிச்சது யாரு, கடைசியில இந்த ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு போய் கடைசியில அடரா ஊர்ல சினிமா கிரிமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு வடிவேல் சொன்ன உடனே சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாரு இல்லையா வெண்ணிற ஆடைமூர்த்தி. அது மாதிரி இந்த தேர்தல் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு தேட வேண்டிய தேவை வரும்போது, தேர்தல் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா ஜனநாயகம் வந்திருக்கணும். அப்ப ஜனநாயகம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் வந்திருக்கணும். அப்ப ஜனநாயகம் எப்ப வந்திருக்கும் அப்படின்னா, ஜனநாயகம்னா என்ன, அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, முதல்ல அரசு வடிவங்கள்ல ஒண்ணு ஜனநாயகம் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்படின்னா கவர்மெண்டினுடைய ஃபார்ம்ஸ்ங்கிறதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். பொதுவா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிறதுல கீ ஃபார்ம்ஸ் மொனார்கி, டெமோக்ரஸி, ஆலிகார்கி, டிக்டேட்டர்ஷிப் ஆர் ஆட்டோக்ரஸி, தியோக்ரஸி, டோட்டாலிட்டியனரியம், அரிஸ்டோக்ரஸி, இப்படி வரிசையா. நாம இதுல கவனிச்சீங்கன்னா அந்த மொனார்கி இருக்கு இல்லையா, மொனார்கி அப்படிங்கிறதுல முடிகிற ஆர்கி அப்படிங்கிறது ஆர்க், ஏஆர்சிஹெச், ஆர்க்ல இருந்து ஆர்கோஸ்ல இருந்து வந்தது. ஆர்கோஸ், ஆர்க் அப்படின்னா லீடர், ஒரு பர்சனை குறிக்கிறது. ஆக ஒரு தனிப்பட்ட மனிதரின் தலைமையிலான அரசு தான் அந்த மொனார்கி அல்லது ஆலிகார்கின்னா பல மனிதர்களின் தலைமையிலான அரசு. சோ அங்க ஆரம்பத்திலேயே அது தனிப்பட்ட மனிதர்களை தலைமையா கொண்டது. அதை தாண்டி இதுல வேற பொதுவான அம்சங்கள் இருக்காது. அந்த தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப, இல்ல அந்த ஆலிகார்கின்னா தனிப்பட்ட சிலருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அந்த அரசு நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுல. அதே நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது தியோக்ரஸி இதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா, ஆட்டோக்ரஸி, இது எல்லாத்துலயுமே அந்த கிரேசி அப்படிங்கிறது அந்த கிரேஷியோஸ் அப்படிங்கிற லாட்டின் சொல்ல இருந்து வந்தது. அது ரூல் அல்லது ஆட்சி அல்லது நிர்வாகம் அப்படியான ஒரு பொருளோட இருக்கிற ஒரு வார்த்தை. அதனால இந்த கிரேசி அப்படின்னு வந்துருச்சுன்னா, டெமோக்ரஸி அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவரை சார்ந்த அந்த மாதிரியான அரசு அல்ல, அது ஒரு அமைப்பினுடைய அரசு. அந்த அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்கலாம், அது ஆட்டோக்ரஸியா இருந்தா தேர்ந்தெடுக்கப்படாத அமைப்பா கூட இருக்கலாம். அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கலாமே ஒழிய அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை மட்டும் சார்ந்த அந்த ஒருத்தரோட விருப்பத்துக்காக இல்லாத அரசு அப்படிங்கிறது தான். இதை தவிர நாம இம்பீரியலிசம் அப்படிங்கிறோம், அனார்கி, அவரு ப்ரூதோன் சொன்னார் இல்லையா, கவர்மெண்டே இல்லாதது, அதெல்லாம் தனித்தனியா அவங்கவுங்களே ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு ப்ரூதோன் சொன்ன இடம் இருக்குல்ல, அது அனார்கி. பியூரோக்ரஸியையும் ஒரு காலத்துல அரசு வடிவமா தான் சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு அரசனுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுடைய ஆட்சி, அவங்க மட்டும்தான் அவங்க விருப்பத்துக்கு நடந்துக்குவாங்கிறத அரசு வடிவமா ஒரு காலத்துல சொன்னது. பின்னால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பியூரோக்ரஸிங்கிறது ஒரு கம்பெனிகளுடைய அல்லது அமைப்புகளுடைய நிர்வாகம் மட்டுமா மாறி போயிருக்குது. பட் அதுவும் ஒரு அரசு வடிவமாவே இருந்தது. இந்த மாதிரியான வடிவங்கள் இதுல இம்பீரியலிசம் மெயின்டைனிங் அண்ட் எக்ஸ்டெண்டிங் ஆஃப் பவர் ஓவர் ஃபாரின் நேஷன்ஸ், அதாவது ஒரு முடியாட்சி அதுக்குள்ள நின்று போறது. அப்படி இல்லாம முடியாட்சியோ அல்லது வேற விதமான ஆட்சியோ தன்னுடைய நாட்டையும் கடந்து வேற வடிவங்கள்ல ஆதிக்கம் செலுத்துறது. பர்டிகுலர்லி த்ரூ எக்ஸ்பான்ஷனிசம், எம்ப்ளாயிங் போத் ஹார்ட் பவர் அண்ட் சாஃப்ட் பவர். ஹார்ட் பவர்னா மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் பவர், சாஃப்ட் பவர்னா டிப்ளமேட்டிக் பவர் அண்ட் கல்ச்சுரல் இம்பீரியலிசம். ஸோ இதுவும் ஒரு அரசு வடிவம்னு தான் ஏற்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை திறக்கணும் எல்லாரும் வாங்க துணைக்கு அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, அல்லது ட்ரம்ப்பை எதிர்க்கணும்னா மற்ற அரேபிய நாடுகள்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அவர்களுடைய நிலைகளை ஈரான் தாக்க முடியுதுன்னா, அவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது அமெரிக்கா, அவ்வளவு தூரம் கால ஊனி வச்சிருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் தலையிட்டு இருக்கு அப்படிங்கறதா இருக்கு இல்லையா. இததான் லெனின் இம்பீரியலிசத்தை மொனோபலி கேபிட்டலிசம் அட் தி குளோபல் ஸ்டேஜ் அப்படின்னு வர்ணிக்கிறார். குளோபல் லெவல்ல ஒரு பெரிய கேபிட்டலிசனுடைய வடிவம் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த நம்ம படத்துல வச்சிருக்கிற புத்தகமே தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் இம்பீரியலிசம்ங்கிறதா அந்த லெனினுடைய வாதமே. இது கலோனியல் எக்ஸ்பான்ஷனுக்கும்
அந்த இடத்துல இருந்து கேபிட்டலிஸ்ட் growthக்கும் எக்கனாமிக் growthக்கும் ப்ராஃபிட்ஸுக்கும் பயன்படுது அப்படிங்கறதா லெனின் நமக்கு சொன்ன வார்த்தைகள். இது இம்பீரியலிசம் வரைக்கும். புரோதான் அனார்கி பத்தி பேசியிருந்தார். இப்போ நாம இந்த அரசு வடிவங்கள்லாம் பார்த்தோம், ரைட்டு. நம்ம வெந்நீர் ஆடை மூர்த்தி கேட்டார் இல்லையா, கடைசியா ஒவ்வொன்றா தேடிட்டு போய் நான் உலக்கேன்னா உலக்க யாரு கண்டுபிடிச்சதுன்னு கேட்பாரு. அது மாதிரி நீங்க அரசு வடிவங்களுக்கெல்லாம் வந்தீங்க, ரைட்டு. அரசு எப்போது வந்ததுன்னு வந்தா தானே அரசோட வடிவங்களுக்கு வரணும்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனால அதையும் பார்த்துருவோம். அரசுக்கு தேவை எப்போது வந்தது அப்படின்னு பார்த்தா அது மனிதனாவதற்கு முன்பே வந்து விட்டது. மனிதனாவதற்கு முன்பேன்னா மனிதனுடைய மூதாதையர்களாக இருந்த குரங்குகள்ல இருந்து இல்ல, பல விலங்குகளிலேயுமே இந்த சமூக கூட்டாக சமூகமாக இருக்கிற அமைப்பு இருக்கிற விலங்குகள்ல நீங்க விலங்குகள் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒண்ணு சாலிட்டரி அல்லது அசோசியல். சாலிட்டரி அப்படிங்கிறது இப்ப புலி பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்கும். இந்த புலி, அப்புறம் இந்த துருவக்கரடி, அப்புறம் பெரும்பாலான ஷார்க், சுறாக்கள், அந்த மாதிரி கோலாக்கரடி, இந்த நம்ம உடும்பு கொமோடோ டிராகன், இந்த மாதிரியான பல விலங்குகள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இவையெல்லாம் தனியாக மட்டுமே வசிக்கும். தனியான்னா எல்லா நேரங்களையும் தனியா இருக்கும். அவங்க வந்து அந்த மேட்டிங் அண்ட் கோட்ஷிப், அதாவது வந்து அவங்க இனப்பெருக்க காலம், அதுக்கு முன்னாடி இணை சேர்றதுக்கு துணையை தேர்ந்தெடுக்கிற காலம், இந்த பீரியட்ல மட்டும்தான் ஒன்னா சேருவாங்க. குட்டி போட்டு கொஞ்ச நாளைக்கு குட்டியை பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் தனியா போயிடுவாங்க. இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் சாலிட்டரி அசோசியல். இவங்களை பொறுத்தவரையில இந்த சாலிட்டரியா மிருகங்கள் இருக்கிறதுல பல பலன்கள் என்னன்னா, இப்ப புலி இருக்குன்னா அதோட ஏரியா டெரிட்டரியை வந்து அதால மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு பெரிய டெரிட்டரி அது தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கும், அதுக்குள்ள தனக்கு வேண்டிய வேட்டையை தேடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது, இது மறைந்திருந்து வேட்டையாடும். அதுக்கு வந்து தனியா இருந்தாலும் கூட்டமா போனா என்ன ஆகும்னா அந்த விலங்கு தப்பிச்சு போயிடும். அதனால மறைந்திருந்து வேட்டையாடும் அப்படிங்கிறதுனால அது சாலிட்டரியா இருக்க வேண்டிய அவசியம். இந்த சாலிட்டரியா இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான பலன் என்ன சொல்றாங்கன்னா, தொற்று நோய்கள் பரவாது, இன்னொரு கிட்ட இருந்து பரவாது அப்படின்னு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க கண்டம் அல்லது இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் போய் குடியேறின கண்டங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்த பூர்வ குடிகள் பாத்தீங்கன்னா தொற்று நோய்களால நிறைய அழிஞ்சிருப்பாங்க. அங்க இருந்த மக்களுக்கு இருந்த எதிர்ப்பு சக்திங்கிறது இவங்க கொண்டு வந்த நோய்களுக்கு தயாராகாதனால அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இல்லைங்கிறது இயற்கை இவைகளை தனியா வச்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சோசியல். சோசியல்ங்கிறதுல நிறைய விலங்குகள் வருது. நீங்க சிங்கம் வந்து குடும்பமா இருக்கிற, அதாவது ப்ரைட் அப்படிங்கிற ஒரு கூட்டமா இருக்கும். குடும்பம்ங்கிற வார்த்தை நமக்கு சிங்கத்துக்கு பொருந்தாதனாலும் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு கூட்டமா இருக்கும். சிங்கம் பாருங்க, ஆண் சிங்கம் கம்பீரமாக, கூட பெண் சிங்கம், 2 குட்டிகள் எல்லாம் கூட இருக்காங்க பாத்தீங்களா, குடும்பத்தோட குடும்ப குட்டியோட நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சிங்கம் எல்லாம் வந்து இந்த மாதிரி சமூகமாக வாழ்கிற விலங்கு. இந்த சமூகமா வாழ்கிற விலங்குகள்ல நமக்கு நல்ல பழக்கமான விலங்கு பாத்தீங்கன்னா யானை. யானை வந்து ஒரு நல்ல குடும்ப பிணைப்போடவே இருக்குங்கிறாங்க. கொரில்லா வந்து நல்ல நெருக்கமான கூட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிங்கங்கள் வந்து கூட்டமா இருக்கும், டால்பின்ஸ் கூட்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ரிங்டைல்டு லெமூஸ் அது மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் டாமினன்ட் கூட்டமாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அப்படி இந்த விலங்குகள் வந்து கூட்டமாக இருக்கின்றன. இதுல இன்னொரு வடிவம் இருக்கு. இதுக்கு பிறகு இதுல சப்சோசியல், குவாசி சோசியல், செமி சோசியல்லாம் இருக்கு. ஒரு வெவ்வேறு காலகட்டங்கள்ல சேர்ந்து இருக்கிறது, இல்ல தனியா இருக்கிறது. அதுல ரொம்ப தூரம் போனா இன்னைக்கு நமக்கு உரைக்கு நேரம் பார்த்தாது, நம்ம தாண்டி போயிடுறோம். இதுல கூடுதலாக யூசோஷியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த யூசோஷியாலிட்டிங்கிறது எப்படின்னா, காலனிகளாக வாழ்கிறது. நமக்கு காலனி அப்படின்னா நமக்கு டக்குன்னு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா தேனி. தேன் கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன் கூடுல பல விதமான தேனீக்கள், அதாவது 3 விதமான, முக்கியமாக 3 விதங்கள். ஒன்று ராணி தேனி, 2வது ஸ்கவுட். அவங்க வந்து அவங்கதான் வந்து இது என்ன சொல்றது, அது மேட்டிங் பண்றவங்க. இதுல இருக்கு பாத்தீங்களா, ராணி தேனி, ஒர்க்கர்ஸ், குவீன், ஒர்க்கர்ஸ், ட்ரோன்ஸ். அந்த ஸ்கவுட்ல ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன்ஸ்ங்கிறவங்க ராணி தேனி கூட மேட்டிங் பண்றது மட்டும்தான் வேலை. இனப்பெருக்கத்துக்கு ராணி தேனி கூட கூடி அதுக்கு முட்டையை உருவாக்குறது மட்டும்தான் வேலை. இந்த ஒர்க்கர்ங்கிற தேனி இருக்கு இல்லையா, இவங்க வந்து வெறுமனே போய் வெளியே அலைஞ்சு திரிஞ்சு உணவு கொண்டு வர்றது, முட்டையை பாதுகாக்கிறது, முட்டையில இருந்து பொரியிற குஞ்சுகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் மட்டும்தான் செய்வாங்க. சோ இது வந்து யூசோஷியாலிட்டி. இந்த யூசோஷியாலிட்டிங்கிறதுல ரொம்ப தெளிவான உழைப்பு பிரிவினை இருக்கும். பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஜாதிய கட்டுமானத்தை ஆதரிக்கிறவர்கள் வந்து பாத்தீங்களா தேனில எல்லாம் இருக்கு, பாத்தீங்களா எறும்புல எல்லாம் இருக்கு. தேனி, எறும்பெல்லாம் வந்து யூசோஷியாலிட்டியில இருக்கிற விஷயங்கள். தேனி, எறும்பு மட்டும் இல்லாம ரோடன்ஸ்ல 2 இருக்கு. ஒன்னு நேக்கட் மோல் ராட் அப்படிங்கிறதும்,
டமரா லேண்ட் மோல் ராட்டுங்கிறது, இந்த ரெண்டும் இதே மாதிரி யூசேஷியலா வலைகளுக்குள்ள இந்த மாதிரி கூட்டமா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஜாதியா நமக்கு பிரிச்சு வச்ச மாதிரி பிரிக்கல. மனிதனுக்கும் அவங்களுக்குமான முக்கியமான வித்தியாசம், மனிதன் ஒரு சமூக விலங்கு. இந்த எறும்பு, தேனி இந்த மாதிரியான யூசோஷியல் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள அந்த முட்டை இடுகிற உடல் அமைப்பு, உடலே பிசியாலஜி அந்த குயினுக்கு மட்டும்தான் இருக்கும். அதோட இணை சேர்கிற பிசியாலஜி அந்த ட்ரோன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிற எறும்புகள், இப்ப எறும்பெல்லாம் காட்டியிருக்காங்க, எறும்பு, தேனி, இதுக்கெல்லாம் வந்து அந்த இனப்பெருக்க உறுப்புகளே இருக்காது, அவங்களுக்கா அந்த மாதிரியான விஷயமே கிடையாது. சோ அது இயற்கையோட வடிவமும் நம்மளை ஜாதியா பிரிச்சு வச்சுட்டு அதை வச்சு ஜஸ்டிஃபை பண்றதும் தலைகீழான சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ங்கிறதையும் சேர்த்து இங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இப்ப நாம என்னன்னா, நம்ம அரசு எப்படி வந்ததுங்கிறத பேசிட்டு இருக்கோங்கிறதுனால நாம நேராக சோசியாலிட்டிக்கு வந்துருவோம். இந்த சோசியாலிட்டியில சமூகமாக வாழ்கிற விலங்குகள்ல அவங்களுக்கான தலைமை இருக்கு இல்லையா, அது அரசு அப்படிங்கிற வடிவத்தோட ஒத்து போகும். அந்த தலைமையை தேர்ந்தெடுப்பதுங்கிறத நம்மளோட தேர்தலோட அப்படியே ஒப்பிட முடியாட்டி கூட பல விதங்கள்ல அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நீங்க படத்தில் இருக்கிறது ஆப்பிரிக்க யானைகள். இந்த ஆப்பிரிக்க யானைகளோட கூட்டம் முன்னாடி ஒரு வயசான பெண் யானை போகுது பாத்தீங்களா, அவங்கதான் தலைவர். அந்த பெண் யானை சொல்வதை அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்பாங்க, மறுபேச்சு இல்லாம கேட்பாங்க. அதுதான் யதார்த்தம். இந்த பெண் யானை ஆப்பிரிக்க யானை கூட்டங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறதுல முதிர்ந்த அனுபவமிக்க பெண் யானையை அந்த யானைகள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. இது மற்ற கூட்டங்கள்லயும் வேற மாதிரியான வடிவங்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமான வடிவங்கள். இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது சமூகமா இருக்கிற விலங்குகள்ல ஒரு தலைவன் தேவையான நிலைமை. என்னன்னா, நீங்க வந்து எல்லாருமா சேர்ந்து வேட்டைக்கு போகலாம், இல்ல இந்த இடத்துல ஆபத்து வரும் இல்லைன்னா முடிவு பண்ணலாம். ஆனா இந்த முடிவு பண்றதுக்கான கால அவகாசம் கூட இல்லாம ஆபத்து வர்ற நேரத்துல வழிகாட்டி கூட்டிட்டு போறதுக்கு எப்பயுமே ஒரு தலைவன் தேவையா இருக்கும். அதனாலதான் இந்த விலங்குகள்ல தலைமை அப்படின்னு ஒண்ணு எப்பவும் இருக்குது. இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற வடிவங்கள் ஒவ்வொரு விலங்குக்கும் வேற வேற விதமா இருக்கு. கிட்டத்தட்ட குரங்கு கூட்டங்களும் அப்படித்தான். அங்கிருந்து மாறுற மனிதனும் இயல்பாகவே அந்த அனுபவமிக்க மூத்த உறுப்பினர் அப்படி வழி நடத்தப்பட்டு, நீங்க அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை நூல்ல அந்த ராகுல சாங்கிரத்தியாயன் சொல்லுவார் இல்லையா, அந்த மூத்த பெண்ணால வழி நடத்தப்படுகிற குழுன்னு, அந்த மாதிரிதான் மனிதர்களும் வழி நடத்தப்பட்டு, அந்த வழி நடத்துற உறுப்பினருங்கிறவர் இந்த மிருகங்களா இருக்கலாம், இல்ல நம்ம மனித கூட்டங்களா இருக்கலாம், எல்லா நேரங்களையும் ஒருத்தராவே இல்லாம தேவையை பொறுத்து மாறி கூட இருந்திருக்கலாம். இந்த அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து. இது எல்லாம் எங்க மாறிச்சுன்னா, எப்ப பயிர் பண்ணி உணவை உற்பத்தி செய்ய கத்துக்கிறாங்களோ, அங்க சர்ப்ளஸ்னு ஒண்ணு வருதோ, அதை பாதுகாக்க தலைவரா ஒருத்தர் மாறும்போது அந்த தலைவர் தொடர்ச்சியாகவும் அவரு தலைமை அப்படிங்கிற இடத்தை எடுத்துக்கிறவாவும் மாறுறதும், அதுக்கு பிறகு குழுக்கள் விரிவடையும் போது இந்த தலைமை பணியில இருக்கிறவங்க அதை மட்டும் செய்யறவங்களாவும் மற்றவங்க உழைக்கிறவங்களாவும் மாறுகிறதே முடியாட்சிக்கு வர்றது. இவங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற குழுக்கள்ல தலைமையில இருந்தவங்க அந்த பிரபுக்கள், அந்த மாதிரி அரிஸ்டோக்ரேட் அந்த மாதிரியான இடத்துக்கு போகிறதும், எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு அரசருங்கிற இடத்துக்கு போறதும், இந்த மாதிரியான வடிவம் தான் நாம வந்தது. குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் நூல்ல எங்கெல்ஸ் குறிப்பிடுவார், அரசு என்பது வெளியிலிருந்து சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு சக்தி அல்ல, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கட்டத்தை எட்டிய சமூகத்தின் விளைபொருள். எப்பன்னா பல குழுக்கள், பல கிளான்ஸ் அல்லது பல குழுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கும் போது எல்லா தலைவர்களுக்கும் சேர்த்து ஒரு தலைவர் வர்றாரு இல்லையா, அவரு அரசாகிறது. இது அரசுங்கிற வடிவத்துக்கு வர்றது, பொதுவான விதிகளை உருவாக்கிக்கிறது. இதெல்லாம் வந்து எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மேல இருந்தவெல்லாம் உடைமை வர்க்கமாகவும் மற்றவங்க வந்து கீழே உழைக்கிற வர்க்கமாகவும் மாறுறது. அது தனிச்சுத்திறமையை யதார்த்தமாக்குது. உழைக்கிறவன் எதிர்த்து பேசுனா அடிமை வர்க்கமா மாறுது. இந்த வடிவங்களுக்கு வருது. அதே நூல்ல எங்கெல்ஸ் திரும்பவும் சொல்லுவார், எதிர்மறையான பொருளாதார நலன்களை கொண்டிருக்கும் வர்க்கங்கள் வீண் சண்டையில் தம்மையும் சமூகத்தையும் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக சமூகத்துக்கு மேலே இருப்பதாக காட்டிக்கொள்கிற ஒரு சக்தி அவசியமாக இருந்தது. இப்பதானே நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து உழைக்க மாட்டேங்கிறவன அடிமையாக்க வேண்டிய அவசியம் இருந்தது. எல்லாரும் உழைச்சே ஆகணும், ஒருத்தன் வழி நடத்த வேண்டி இருக்கு அப்படின்னா சமூகத்துக்கு மேலே இருப்பதாக காட்டிக்கொள்கிற ஒரு சக்தி அவசியமாக இருந்தது. சமூகத்திலிருந்து தோன்றிய, சமூகத்திலிருந்து தன்னை உயர்த்தி வைத்துக் கொண்டு சமூகத்திலிருந்து மென்மேலும் தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கிற இந்த சக்தியே அரசு என்பதாகும். அரசு கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தை விட்டு அந்நியப்பட்டு போய் அது ஒரு தனி இடமாகி போயிருது.
அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்லையும் உடைக்கும்பாங்க. அரசாங்கம் என்பது ஏதோ மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, மனிதர்களுக்கு சம்மதம் இல்லாதது, அந்த மாதிரியான அந்த உணர்வு அப்படித்தானே வந்திருக்கு. சமூகத்திலிருந்து மென்மேலும் தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கிற இந்த சக்தியை அரசு என்பதாகும் அப்படின்னு எங்கல் சொன்னது அந்த அடிப்படையில் தான். இதுல என்னன்னா அடிமை அல்லது பண்ணை அடிமை வர்க்கம்ங்கிறது நுகரும் சந்தையாக மாறினால்தான் வளர்ச்சி சாத்தியம் என்ற அடிப்படையில் தான் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையின் வரவுடனேயே தொழில் மயத்துடன் இணைந்து ஜனநாயக நடைமுறைகள் தொடங்கின. அப்படிதான் வர வேண்டி இருக்கு. அப்படியானால் முதலாளித்துவம் வரும்போதுதான் ஜனநாயகம் வந்திருக்கணும். ஆனா நமக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனநாயகம் எங்கு தொடங்கியது அப்படின்னா ஏதென்ஸ்ல தொடங்கியது, பண்டைய கிரீஸில் தொடங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மை அதுதானே, ஜனநாயகத்துக்கான தொடக்கம் அங்கிருந்து தான் வருது, அப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுல ரெண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஏதென்ஸுக்கு முன்பே ஜனநாயகம் இருந்தது, இது என்னோட கருத்து. ரெண்டாவது, ஏதென்ஸ்ல வந்தது ஜனநாயகம் என்று சொல்வது முழுமையாக சரியல்ல, இது ரெண்டுமே என்னோட கருத்து. சரி, ஒவ்வொன்னா வருவோம். ஏதென்ஸுக்கு முன்னாடியேவா அப்படின்னா, சரியாக சொன்னால் மனிதனுக்கு முன்பே. நான் முதவே சொன்னேன் இல்லையா, சமூகமாக வாழ்கிற விலங்குகள், சிம்பன்சிகள், ஆல்பா ஆண் அப்படிங்கிறது தலைமை ஏற்கணும். ஆல்பாவா யாரை செலக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தலைமை ஏற்கணும். அந்த ஆல்பா ஆண் அந்த கூட்டத்துக்கு தலைமையா இருக்கணும்னா பெண்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஆதரிக்கணும், கூட்டணியா இருக்கணும். பெண்கள் கூட்டணின்னு தான் அந்த கட்டுரைகளே அதை சொல்லுது. பெண்களின் ஆதரவு கூட்டணியாக அவரை சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஆல்பா ஆண் தொடர்ந்து தலைவராக நீடிக்க முடியும். விலங்குகள்ல தலைமைங்கிறது மனிதர்களை போல அதிகாரம் செலுத்துவதாக இல்லை அப்படிங்கிறதுனால தலைமை அப்படிங்கிறத விட முடிவுகள் தான் முக்கியத்துவம் பெறுவதா இருக்கும் அங்க, இல்லையா? இந்த முடிவு சரியாங்கிறது தான் இருக்கும். அதனால தலைமையை செலக்ட் பண்றதுங்கிறத தாண்டி முடிவுகளை ஜனநாயக அடிப்படையில் எடுக்கிறதுங்கிறது, இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஹனி பி டெமோக்ரசி, தாமஸ் டி சீலி எழுதின புத்தகம். ஹனி பி அதாவது தேனீக்களுடைய நடைமுறைகளை முழுக்க முழுக்க ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம். அங்கு எவ்வாறு தெளிவான ஜனநாயக கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்ட புத்தகம் இது. தேனீக்களை பொறுத்தவரையில அந்த கூட்டம் அதிகமாயிடுச்சு, இனிமே அந்த கூட்டை பெருசாக்க முடியாதுங்க போது புதிய கூடு தேடும். அப்படி தேடும்போது அந்த ஸ்கவுட் தேனீக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா இடங்களையும் கண்டுபிடிச்சு வேகல் டான்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஆடுவாங்க. அந்த டான்ஸுக்கு என்ன சப்போர்ட் வருதோ, பெரும்பான்மை தேனீக்கள் ஒரு இடத்துக்கு செல்லலாம் அப்படின்னு முடிவு வந்தா அங்க போவாங்க. அங்க போய் அதுக்கு கோரம் வரணும். நம்ம கூட்டம் வரதி கோரம் வருது இல்லையா, அது மாதிரி கோரம் வரணும். கோரம் வந்துட்டா கூட்டம் முழுக்க, அதாவது ஒரு பாட்டு பிரிஞ்சு போய் அங்க புது கூட்டம் அவங்க புரிந்து பண்ணிக்குவாங்க. இது தாமஸ் சீலியனுடைய ஆய்வுகள்ல இந்த புத்தகத்துல விவரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப தெளிவான ஆய்வுக்கு பிறகு மறுக்கவே முடியாத ஆய்வா எல்லாரையும் ஏற்கப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஆப்பிரிக்க காட்டு யானைகள், இந்த ஸ்லைட்லயே இருக்கு. ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் வோட் ஆன் வெதர் நாட் டு கோ ஆன் அ ஹண்ட் பை ஸ்னீசிங். இது தும்மல் ஓட்டுன்னு பேரு. ஒரு இடத்துல ஒரு இதை வேட்டையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மான் தனியா இருக்கு, வேட்டையாடலாம் இந்த நாய்கள் முடிவு பண்ணிருச்சுன்னா இந்த காட்டு நாய்கள் தும்மும். இந்த தும்மலை முதல்ல தும்முறது நல்ல டாமினன்ட் நாய், அதாவது முதிர்ச்சியான அல்லது அங்க எல்லாராலும் ஏற்கப்பட்ட, அதாவது அதிகாரம் படைத்த அந்த மாதிரியான நாயா இருந்தா 3 தும்மல் வந்தையுமே வேட்டைக்கு போயிடுவாங்களாம். அப்படி இல்லாம புதுசா இல்ல ஒரு சின்ன பையன் தும்புறான் அப்படின்னா 10க்கு குறையாத தும்மல் வந்தா ரைட் நம்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போவாங்களாம். இது அங்க இருக்கிற தும்மல் ஜனநாயகம், ஸ்னீசிங் ஓட்டுனே பேரு அதுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை தவிர மீர்காட்ஸ், அந்த இடமாற்றம் அல்லது உணவுக்கு குரல் அழைப்பு, வாய்ஸ் கால்ஸ் அப்படின்னு அதுல ஓட்டு போடுறாங்க. இந்த சிவப்பு மான்கள் அல்லது பைசன்கள் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னா படுத்திருக்கிறதுல எத்தனை எழுந்து நிக்குதுங்கிறத பொறுத்து அது டிசைட் ஆகுது. மெஜாரிட்டி எழுந்து நின்ட்டா போயிடுறாங்க. ஆப்பிரிக்கன் பஃபல்லோஸ் திசையை எந்த பக்கம் போகணுங்கிறத டிசைட் பண்றதுல பெரும்பான்மை எங்க திரும்பி நிக்குதோ அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய பட்டியல் விலங்குகள்ல இருக்கிற ஜனநாயகத்தை பத்தின ஆய்வுகள்ல வந்திருக்கு. ஆக ஜனநாயகம் அப்படிங்கிறது மனுஷன் ஏதோ அவனோட அறிவு திறனால் கண்டுபிடித்த விஷயம் எல்லாம் இல்ல, அரசு வருவதற்கு முன்பே ஜனநாயகம் வந்து விட்டது. அடுத்தது இன்னொன்னு சொன்னேன், ஏத்தன்ஸ்ல ஜனநாயகம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இல்லையா. ஏத்தன்ஸ் ஜனநாயகம்ங்கிறது அதன் காலத்துக்கு மிகவும் புரட்சிகரமானது, அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனா முழுமையானது அல்ல. என்னன்னா அங்க குடிமக்கள் அப்படின்னு சிட்டிசன்ஸ் வாக்களிக்க முடிந்தது. நமக்கெல்லாம் சிட்டிசன்னா என்ன தெரியும்னா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் சிட்டிசன்.
இப்ப வந்து அந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இங்க வந்து நீ சிட்டிசனா இல்லையான்னு அரசாங்கம் கேள்வி விட்டுட்டு இருக்கு, அதை எடுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில யாரு இருந்தாலும் சிட்டிசன் தான், ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு தான் கேட்போம், இப்ப ஆதார் இருக்கான்னு கேட்போம், அவ்வளவுதான் இல்லையா? நம்ம எல்லாருமே சிட்டிசன்னா ஏத்தன்ஸினுடைய நிலைமை அது அல்ல. அங்க சிட்டிசன்கிறவங்க மொத்த மக்கள்ல ஒரு 10% இருந்து ரொம்ப அதிகமான 30% தான் சிட்டிசன். அவ்வளவுனா மீதி எல்லாம் என்னன்னா, சிட்டிசன் இவங்க யாரை ஏத்துக்கிறாங்கன்னா ஆண்கள், பூர்வீகமாக ஏத்தன்ஸ் குடிமக்கள், ஏத்தன்ஸ் குடிமக்கள், திரும்பவும் குடிமக்கள்னா சிட்டிசன், ஏற்கனவே சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு பிறந்து ரொம்ப காலமா அங்க இருக்கிறவங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் மட்டும்தான் சிட்டிசன். மெட்டிக்ஸ், அதாவது வேற ஊர்கள்ல இருந்து ஏத்தன்ஸுக்கு வந்து குடியேறினவங்கள சிட்டிசனா ஏத்துக்க மாட்டாங்க. சரி, அது இப்ப கூட ஏத்துக்கலாம். பெண்களை சிட்டிசனா ஏத்துக்க மாட்டாங்க. அடிமைகளை சிட்டிசனாக ஏத்துக்கொள்ள மாட்டார்கள். அடிமைகள்னு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது. அதனாலதான் அது கிமு 5ஆம் நூற்றாண்டுல இது ரொம்ப பெரிய புரட்சிகரமான பங்களிப்பு விஷயம் அப்படின்னா கூட அதை ஜனநாயகம் என்று நான் முழுமையாக ஏற்கவில்லை. சரி, அப்பவே அடிமை இருந்தது அப்படின்னா எப்படி அப்படின்னா, குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்துல எங்கெல்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கிரீஸில் அடிமைகளின் எண்ணிக்கை பிரம்மாண்ட அளவுக்கு பெருகியது. இவர்களுடைய கட்டாய உழைப்பை அடிப்படையாக கொண்டு மொத்த சமூகத்தின் மேற்கட்டுமானம் நிர்மாணிக்கப்பட்டது. அதாவது அடிமைகளுடைய உழைப்பினால உற்பத்தி அதிகமானதுனால அது வந்து அடிமைகளும் இருக்கிற, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிற சமூகமாக மாறுகிறது. அதுக்கு எங்கெல்ஸ் அதே இடத்துல குறிப்பிட சொல்றாரு, சுதந்திரமான மக்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான அடிமைகள் இருந்தனர் அப்படின்னு கோட் பண்றாரு. அவ்வளவு அடிமைகள் இருந்தாலும் அந்த அடிமைகள், இப்ப நாம வந்து நிறைய மாடு வச்சு நிறைய உற்பத்தி பண்ணாலும் நமக்கு உற்பத்தி தானே. இவனை மனுஷனாவே மதிக்காதப்ப சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அப்ப எவெல்லாம் மனுஷனா மதிக்கப்பட்டானோ அவன் தனக்கு ஜனநாயகம் தேடுறான். அதனால அது எஜமானர்களின் ஜனநாயகம், முழுமையான ஜனநாயகம் அல்ல. சரி, இன்னைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஜனநாயகத்தின் வடிவங்களை முதல்ல பார்த்துறது சரி. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜனநாயகத்தின் பரிமாண வளர்ச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த வடிவம்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தாதான் சரியா இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, பழங்கால வேட்டை சமூகங்கள், அந்த சின்ன 50 பேர் 100 பேர் இந்த குழுக்கள்லயே கட்டாயம் ஜனநாயகத்துக்கான வடிவங்கள் இருந்தன. தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்திருக்காது. ஓட்டு போடுறதுன்னா எல்லா ஊர்லயும் போய் பூத்துல உங்க ஓட்டர் ஐடியை செக் பண்ணி கையில மை வச்சு ஓட்டு போடுவோம், அந்த கதையெல்லாம் கிடையாது. கூட்டத்துல ரொம்ப சீனியரா ஒருத்தர் நாங்க இது பண்ணிக்குவோம் சார், இவர் வந்து ரொம்ப வலுவான ஒருத்தர் நாங்க தலைவரா வச்சுக்குவோம், இவர் எங்களை காப்பாத்துவாரு, அந்த மாதிரியான. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்ங்கிறவங்க சரியா சொன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், விவசாயம் வர்றதுக்கு முன்னாடி கணக்கு வந்துருச்சு, விவசாயம் வர்றதுக்கு முன்னாடி பிசினஸ் வந்துருச்சு, வணிகம் வந்துருச்சு அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா முதல்ல கிடைச்ச டாலிஸ்டிக் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கிற மிகப்பழைய டாலிஸ்டிக் 40,000 வருஷத்துக்கு முந்தையது. ஆனா விவசாயம் 12,000 13,000 வருஷத்துக்கு முன்னாடிதான் தொடங்கி இருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி கணக்கு சொல்லுவேன். அதே கதை தான். நீங்க எண்ணிக்கை என்ன தெரியறதுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி பார்த்து தலைவர் வச்சுக்கிற பழக்கம் வந்துருச்சு. இவங்க காட்டுல வேட்டை சமூகமாக இருந்து அந்த காலகட்டத்திலேயே கூட்டத்திலே இப்படி தலையை பார்த்தா எங்க கூட்டம் அதிகமா இருக்கு, அவர் தலைவர், இவரை ஏத்துக்கிறாங்களா, அவர் சொல்றதை கேட்போங்கிற இடம் அப்பவே இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது வழக்கம் போல ஏத்தன்ஸ் தான், கிரீஸ் தான். அங்க வந்து சோலான்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். ஏத்தன்ஸ்ல நடந்த சோலான்ஸ் ரிஃபார்ம்ஸ் அது என்ன பண்ணிருக்குன்னா, டெப்ட் ஸ்லேவரியை ஒழித்து இருக்கிறது, கடன் அடிப்படையிலான அடிமைத்தனத்தை ஒழித்து இருக்கிறது. அது இல்லாம சமூகத்தை 4 வர்க்கங்களாக பிரித்து, 4 வர்க்கம்னா அது வேற, அது வந்து அங்க இருந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான வர்க்கம், இப்ப நம்ம பேசுற வர்க்கம் இல்ல. அதை பிரிச்சு எக்லஷியாங்கிற அசம்பிளியை உருவாக்கி ஜனநாயகத்துக்கான அடித்தளத்தை அவர் உருவாக்குறார். இது வந்து எலக்டோரல் வந்து அந்த ஜனநாயகத்துக்கான அடித்தளம்ங்கிறது ப்ராப்பர்ட்டி பேஸ்டு பார்ட்டிசிபேஷன் தான். உங்களுக்கு சொத்து இருந்தா உங்களுக்கான உரிமை இருக்கும், நீங்க ஓட்டு போடலாம், அந்த அவையில போய் கலந்துக்கலாம். அந்த மாதிரி குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்துல எங்கெல்ஸ் குறிப்பிடுகிறார், நிலத்தின் தனியுடைமை ஏற்பட்ட உடனே நில அடமானமும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்ஸ் சொல்றது உதாரணம் ஏத்தன்ஸ். சோ அங்கதான் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. ஆக அதுக்கு முன்னாடியே நாம எப்ப கிமு 594 593 பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கடனுக்காக அடிமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்து, அந்த சோலான் அப்படிங்கிற அந்த ஆட்சியாளர், அவர் வந்து அரசர்னு சொல்ல முடியாது, இவங்க பின்னாடி கான்சல்னு சொன்ன இடத்துக்கு வர முடியாது, அப்ப ஆட்சி அங்க தலைவரா இருந்தவர் வந்து அதை ஒழிச்சிருக்கிறார்.
அங்க டெப்ட் பாண்டேஜ் வாஸ் காமன் போத் இன் ரோம் அண்ட் அதர் ஆர்காயிக் சொசைட்டிஸ். அந்த பழைய கால எல்லா இடத்துலையுமே நீங்க கடனுக்காக அடிமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப காமனா இருந்திருக்கு. அங்க பட்ரீஷியன் வர்க்கம்னு சொல்லுவோம், அவங்கதான் சொத்து உள்ளவங்க. அவங்க இந்த இதுல ரொம்ப பெரிய மோசமான நடவடிக்கைகள் இது பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகள் ரொம்ப அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதான் அடிமைகளாக இல்லாத குறைந்த சொத்து வைத்திருக்கிறவங்க கிட்ட சொத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள திரும்ப அடிமையாக்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப சிவியரா இருந்திருக்கு. அப்போ சோழான்கிறவர் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, இந்த கடனுக்காக அடிமையெல்லாம் படுத்தக்கூடாது, அவன் இடத்த வேணா நீ எடுத்துக்கலாம், ஆனா நீ அவனை அடிமையா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடம் கொடுத்த அந்த சட்டத்தை அவர் நீக்குகிறார். அவர் நீக்கின சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த சட்டங்களுக்கு பெயர் டிராக்கோஸ் லாஸ் அல்லது டிராக்கோனியன் கான்ஸ்டிடியூஷன். நாம இன்னைக்கு ரொம்ப மோசமான சட்டம்னு ஏதாவது இருந்தா டிராக்கோனியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, டிராக்கோனியன் லான்னு சொல்றோம் இல்லையா, அவர் இப்ப படத்துல இருக்கவர் தான் டிராக்கோ. இந்த டிராக்கோ கொண்டு வந்த சட்டங்கள் தான் ரொம்ப மோசமாக இருந்து, அதனால மோசமான சட்டம்னாலே அது டிராக்கோனியன் லா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்தவர் இவராலதான். இவர் கொண்டு வந்த சட்டங்களை தான் மாத்திட்டு இங்க என்னன்னா, இந்த படத்துல இருக்கிறது அங்க மேல நிக்கிறவர் சோழான் எல்லாத்துக்கிட்டையும் உறுதிமொழி கேட்கிறார். அவர் கொண்டு வந்த சட்டத்துக்கு இதை ஏத்துக்கிட்டேன்னு கை நீட்டி உறுதிமொழி ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிராக்கோ கொண்டு வந்த சட்டம் எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவர் கிமு 7ஆம் நூற்றாண்டு, இவர் 594 தான், 6ஆம் நூற்றாண்டு தானே. அதுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்த 621 பிசியில ரொம்ப சின்ன சின்ன தண்டனையா இருந்தாலும் மரண தண்டனை, கடன்னா இப்படி இந்த மாதிரியான ஒரு பெரிய தண்டனைகளை கொடுத்ததுனால டிராக்கோனியன் லாங்கிற பெயருக்கான அடிப்படையா அவர் மாறி போறாரு. சோலான் வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையும் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அதுல ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம் என்னன்னா, இல்ல கடன் எல்லாம் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவோம்னு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நண்பர்கள்ட்ட இது சரியா வருமானு பேசுறாரு. இது இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நடக்குது இல்ல, இது இவர் எப்படின்னு தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கடன் வாங்குறாங்க. யாருகிட்ட? ஆட்சியாளராக இருக்கிற சோழான் கிட்டயே எல்லாம் கடன் வாங்குறாங்க. ஏன்னா இவர் தான் தள்ளுபடி பண்ண போறாரு. ஆக சோழான் கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணும்போது இவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவருக்கும் திருப்பி கொடுக்கல, அந்த கடனும் தள்ளுபடி ஆயிடுது. கிட்டத்தட்ட அவர் அப்படி தள்ளுபடி பண்ணி திரும்ப கேட்காம விட்ட கடன்கள் ஒரு 5 to 15 டேலண்ட் இருக்குங்கிறாங்க. ஒரு டேலண்ட்ங்கிறது 30.2 கிலோ தங்கம். 30.2 கிலோ தங்கம். அவரை நான் சட்டம் போட்டுட்டேன், அதனால அது நானே அந்த சட்டத்தை கட்டுப்படுவேன். இந்த படத்துல சோழான் உட்கார்ந்து இருக்கிறாரு, பக்கத்துல ஒருத்தர் கையில ஒரு முடிப்பு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. அதாவது கடனை தள்ளுபடி பண்றார் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் வரையப்பட்டிருக்கு. அப்போ இதையும் பண்ணிட்டு சோழான் என்ன பண்ணினார்னா, அதோட இந்த சட்டத்தை ஏற்றி கடன் எல்லாம் யாரும் கேட்கக்கூடாது, கடனுக்காக அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் ஏற்றிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. ஏன்னா இங்க இருந்து அதை மாத்துங்கன்னு கேட்பாங்க, அதனால நான் ஊரை விட்டே போறேன். 10 வருஷத்துக்கு வரலையாம். ஆனா அவரு ஊருக்கு போய் 2-3 வருஷத்துலயே இவங்க பழையபடி இதே வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. தனி கதை. அங்க ஏதென்ஸ்ல கடன் அல்லது கிரீஸ்ல இந்த கடன் மீதான அடிமைத்தனம் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா, கையஸ் பப்ளிலியஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா இறந்து போய் ஈமச்சடங்குகளுக்காக கடன் வாங்கி அந்த கடனுக்காக அந்த கடனை கொடுத்தவர் இருக்காரு இல்லையா, அவனை அடிமையாக்குறாருன்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலாச்சாரம் கெட்டு விட்டது, ஒரு பாலின சேர்க்கையெல்லாம் நடக்குதுன்னா இங்க மாவுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஏதென்ஸ்ல ரொம்ப சாதாரணம், லெஸ்பியனிசம் சாதாரணம், கேயும் சாதாரணமாங்க. அப்ப அந்த பையன் அழகா இருக்கான், அதனால அவன் கூட உறவு வச்சுக்கணும்னு அந்த கடன் கொடுத்தாலும் முயற்சி பண்றாரு. அவன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, நீ அடிமை, நான் சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிறாரு. அவன் தப்பிச்சு ரோட்ல ஓடுறான். அப்ப அவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை காப்பாத்துறாங்கிற மாதிரியான ஒரு கதையே இருக்குது. அந்த அளவுக்கு ஏதென்ஸ்ல கடன் மோசமா இருந்தது. இதெல்லாமும் இருந்தது அப்படிங்கிறது இப்ப நம்ம இங்க சொல்ல வேண்டிய தகவல். இப்போ கிமு 509 ரோமன் குடியரசு ஆரம்பிச்சிருது, ரோமன் ரிப்பப்ளிக் ஆரம்பிச்சிருது. ரோமன் குடியரசு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது ஒரு கலவையான அரசமைப்போட வருது. நீங்க படத்துல இருக்கு இல்லையா, ஓட்டு போட போறவங்க 2 பேர், பட்ரீஷியன்ஸும் பிளபியன்ஸும். பட்ரீஷியன்ஸ்ங்கிறவங்க பிரபுக்கள் மாதிரியானவங்க, கீழே பிளபியன்ஸுங்கிறவங்க நிலம் இருக்கும், சின்ன சின்ன நிலத்தை வச்சுட்டு கொஞ்சமா ஏதோ இது பண்ணிக்கிறவங்க. அடுத்தது இவங்க ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் கான்சல்ஸ் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. நமக்கு இவர் வரைக்குமே, அகஸ்டஸ் வரைக்குமே, சீசர் வரைக்குமே கான்சல்ஸ் இருந்திருப்பாங்க, நம்ம வரலாறு படிச்சோம்னா தெரியும். அவங்களுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறவங்க அரசு அலுவலர்கள். அதுக்கு கீழே செனேட் இருக்கும், அதான் செனட் தான் அவை. அதுக்கு கீழே சிட்டிசன்ஸ் அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கும்.
இதுல நான் சிட்டிசன் ரைட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, ஸ்லேவ்ஸ் நான் சிட்டிசன் கிடையாது, இந்த ப்ரொவின்சியல் வேற எங்க இருந்தெல்லாம் வந்தவங்க எல்லாம் கிடையாது, பெண்கள் கிடையாது, இப்படியான ஒரு கலவையான அசம்பிளி அது. ஆனா ரிப்பப்ளிக்கா அது மாறிடுது. இதுக்கு அடுத்து கிமு 451 அந்த 12 டேபிள்ஸ் அப்படிங்கிற சட்டம் வருது. இது அந்த பட்ரேஷியன்ஸ் ரொம்ப மோசமா எல்லாத்தையும் அபியூஸ் பண்றாங்கிறத தடை பண்றதுக்காகவே வந்தது. எல்லாத்துக்கும் சமமான லா, அதாவது சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும். இப்பயும் அந்த வெளியே இருக்கிற 70-90% பேரை யாரும் தொட்டுக்கல, அவங்கள காப்பாத்தலாம் முயற்சி பண்ணல. அந்த சட்டங்களை செப்பு பட்டயங்கள் எழுதி அங்க பொது இடத்துல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வச்சு இவரையும் பக்கத்திலேயே வச்சுட்டாங்க, அதை கொண்டு வந்த அரசரையும் பக்கத்திலேயே வச்சுட்டாங்க. இது கிமு 451-450 வந்தது. ஆனா இதுவுமே ஒரு முழு டெமோக்ரஸி கிடையாது. ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் வடிவம் வருது. அது FPTP, அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட், அதை பின்னாடி சொல்றேன், அந்த வடிவத்துல வருது. இது அங்க இருந்த அரசு வடிவத்தை பத்தின ஒரு விரிவான பார்வை. அந்த நம்ம முதல் சொன்ன படத்துல சுருக்கமா இருந்தது இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லியிருப்பாங்க. ஓட்டிங் ரோமன்ஸ் பட்ரேஷியன்ஸும் பிளபியன்ஸும், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் ரோமன் செனேட், இந்த மாதிரி எல்லாமே இதுல கான்சல்ஸ் தனியா, இதெல்லாம் இங்க சொல்லியிருக்கோம். இதுல அந்த டிக்டேட்டர்ங்கிறவங்க பின்னாடி வராங்க, இது பின்னாடி வந்தது. இதுக்கு பிறகு 508-507 காலத்துல அந்த மக்களை இன்னும் 10 ட்ரைப்ஸா பிரிக்கிறாங்க. இதை தவிர ஒரு 500 பேர் கொண்ட ஒரு அவை உருவாக்கப்படுகிறது. அந்த அவை எப்படின்னா குழுக்கள்ல தேர்ந்தெடுப்பாங்க. நான் அந்த ஏதென்ஸ்ல ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொன்னதுல முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, பல நேரங்கள்ல பல இடங்கள்ல குழுக்கள்ல தேர்ந்தெடுக்கிறது, லாட்டரி மாதிரியான வடிவங்கள் பெரும்பாலான பதவிகளுக்கு இருக்கும். அது இதுலயும் இருக்கு. இதுக்கு பிறகு 462-61 அந்த அரிஸ்டோக்ராட்ஸுக்கான பாடியோட அதிகாரம் குறைக்கப்படுகிறது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உரிமைகள், அதாவது அப்பையும் சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு தான், அது வரைக்கும் மனுஷங்களே கிடையாது, கூடுதல் உரிமைகள் தரப்படுகிறது. இந்த காலகட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏத்தீனியன் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த அரசமைப்பு, அந்த வடிவத்தை பத்தினது. இதுலயுமே பாத்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிற பச்சை இல்லையா, அந்த பச்சையா இருக்கிற வட்டம் மட்டும்தான் சிட்டிசன்ஸ். 30,000-60,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வெளியே பெரிய வட்டத்துல இருந்த ஏத்தீனியன் மென் அண்ட் விமன் ஓட்டு உரிமை இல்லாதவங்க. அதுக்கப்புறம் வெளியே இருந்தவங்க, அந்த ஆர்டிகாவோட பாப்புலேஷன் ஃபுல்லா இருக்குல்ல, அவங்க எல்லாம் எதுக்குமே வராது. சோ அப்பயும் இந்த குட்டி பிரிவினரோட தான் இருந்திருக்கு. ஆனா என்னன்னா கொஞ்சம் கூடுதல் பங்களிப்போட இருந்ததுனால அரசனுடைய பெரும்பகுதி மக்கள் அடிமைகளா தான் இருந்திருக்கிறாங்க அப்பையும். ஆனா என்ன இதுல புரட்சிகரமான மாற்றம்னா, நீங்க ஏழைகளும் அந்த ஜூரி மாதிரியான பதவிகளுக்கு வரலாம், அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இடமெல்லாம் புதுசா வந்தது. ஏழைகள்ங்கிறவங்க திரும்பவும் சொல்றேன், பிளபியன்ஸ் தான், அடிமைகள் கிடையாது. நீங்க பட்ரீஷியன்ஸை தாண்டி மற்றவர்களுக்கான இடம் வந்தது. அந்த எக்லெஷியா அசம்பிளி இன்னும் கொஞ்சம் அதிகாரம் பெறுது. எல்லா மேல் சிட்டிசன்ஸும் ஓட்டு போடலாம். திரும்பவும் சொல்றேன், சிட்டிசன்னா எல்லாரும் கிடையாது. அந்த பியூல்ங்கிற 500 சிட்டிசன் கொண்ட டே டு டே அஃபேர்ஸை பார்த்துக்கிற அவை உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு சிட்டிசன்ஷிப்பும் ஓட்டிங்கும் அடல்ட் மேல் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இப்பயும் அதே நேரத்துல இருக்கு. இதுதான் கடைசி வரைக்கும். திரும்ப 411-404 பிரீஃப் ஆலிகார்ச்சிஸ், அதாவது அந்த 400 அப்படின்னு ஒரு ஆலிகார்ச்சி. அது எப்படின்னா, அங்க ஒரு சண்டை வருது, அந்த சண்டையில ஸ்பார்ட்டா இவங்களை தோக்கடிச்சிருது. அவங்க நாங்க ஏத்தன்ஸே அழிச்சிருவோங்கிறாங்க. அந்த பீரியட்ல இவங்க நாங்க இல்ல நாங்க பாக்குறோம்னு சொல்லி அவங்க ஒரு அரசமைப்பை நீங்க வேற ஒரு சட்டம் உருவாக்குங்க, நாங்க ஒப்புதல் தரோம்னு பக்கத்து ஒரு ஸ்பார்ட்டா தகராறு பண்ணுது. அதுக்காக உருவான கூட்டம் அந்த 400 பேர். திரும்ப அதுல இருந்து ஒரு 30 பேர் வர்றாங்க. அந்த 30 பேர் தான் அந்த 30 கொடுங்கோலர்கள், 30 டைரன்ஸ் அப்படிங்கிற பேரோட இருந்து ரொம்ப மோசமான கொடுமைகளை செஞ்சவங்க. அவங்க மொத்தமே ஒரு 8 மாசம் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 8 மாசத்துல ஏத்தன்ஸ்ல இருந்த 5% மொத்த மக்கள் தொகையில 5%, சிட்டிசன்ஸ் மட்டும் இல்ல, மொத்த மக்கள் தொகையில 5% கொண்டு போடுறாங்க தண்டனைங்கிற பேர்ல. இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த பீரியட்ல நடந்து ரொம்ப மோசமா இருக்கு. பட் 403 திரும்ப டெமோக்ரஸி வந்துருது. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாசிடோனியா இவங்களை மாசிடோனியன் கன்வெஸ்டுக்கு பிறகு ஏதென்ஸ்ல டெமோக்ரஸி போயிடுது. நீங்க டெமோக்ரஸியினுடைய வரலாற்றுக்கான டைம் லைனை படிச்சுக்கிட்டே வந்தா இதுக்கு அடுத்ததே எங்க இருக்குன்னா 1215 பிரிட்டன்ல மேக்னா கார்ட்டா, அதுதான் இருக்கு. இங்கிலாந்துல மேக்னா கார்ட்டா தான் இருக்கு. எனக்கு இந்த வரலாறுகளை தேடும் போது நிறைய கன்ஃபியூஷன். இந்த இதுல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் வந்தது இல்லையா, அது மாதிரி திடீர்னு ஒரு 1500 வருஷத்தையே காணுமே, நீங்க என்ன பண்ணாங்க வரலாறு அப்படின்னு தேடினா
322 கிமு 322 மாசிடோனிய வெற்றி வந்து அவங்க வந்து படையெடுத்து பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நேரடியா அந்த ரோமானிய குடியரசாக இருந்ததோட ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் வந்து பலவீனமாயிடுது. அவங்க வந்து அந்த இடத்த கொடுக்கல. ஆனா ஜனநாயகம் முழுசா மறையல. அது ரோமானிய பேரரசா கிபி 27 ஆரம்பிக்குது இல்லையா, சீசர் வந்து அகஸ்டஸ் வந்து சீசர் ஆகி எல்லாம் வருது இல்லையா, அப்ப அசம்பிளிஸ் இருந்தது, எம்பரர் வந்தாரு. ஆனா அது பேருக்கு அரசரோட முடிவுகளை அங்கீகரிக்கும், அவ்வளவுதான். நம்ம ஊர் பிரசிடென்ட் இருக்கிறாங்க இல்லையா, ரப்பர் ஸ்டாம்பன் கிண்டல் பண்ணுவேன், அந்த மாதிரியான வடிவத்துல தான் இருக்கு. செனட் வந்து வெறும் அட்வைஸ் மட்டுமே சொல்ற பாடியா இருக்குது. பிளபீஷியன்ஸோட அசம்பிளி ஒண்ணு இருக்கு, அது கூடுனாலும் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல பைசாண்டன் எம்பையர், அதாவது கிழக்கு ரோமானிய பேரரசா இருந்ததுல அதுதான் மாறுற வரைக்கும் அசம்பிளிஸ் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு அது முழுமையான மொனார்ச்சியா மாறி போயிடுது. மத்திய கால ஐரோப்பால பாத்தீங்கன்னா அந்த பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பல குழுக்களையும் தலைவர்களாக இருந்தவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் அரசர், மற்றவங்க பிரபுக்களா இருந்திருப்பாங்கன்னு. அதனால அந்த பிரபுக்களோட அதிகாரம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாரோன்ஸ், சர்ச் லார்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அரசரையும் கட்டுப்படுத்துறாங்க. அவங்க அசம்பிளிகள் உருவாக்குறாங்க. அது யாருன்னா அந்த பிரபுக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அரசருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, முடிஞ்சா கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குது. 1100 முதலாம் ஹென்றி வந்து சார்ட்டர் ஆஃப் லிபர்டிஸ் கொண்டு வர்றாரு. அது சார்ட்டர் ஆஃப் லிபர்டிஸ் இந்த படத்துல இருக்கிறது அந்த சார்ட்டர் ஆஃப் லிபர்டிஸ். அதுக்கு பேர் அது சொன்னாலும் அது வந்து அந்த பாரோன்களோட ரைட்ஸ் ஆனே தவிர மக்களுக்கு இல்ல. 12வது நூற்றாண்டுல பிரான்ஸ்ல எஸ்டேட்ஸ் ஜெனரலோட ப்ரீகர்சர்ஸ் வந்துருது. ஜெர்மனியில இம்பீரியல் டயட்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இங்கிலாந்துல 1215 மேக்னா கார்ட்டா வர்றதுக்கு முன்னாடி பரோன்ஸ் கவுன்சில்ஸ் அண்ட் ஷயர் கோர்ஸ் இது ரெண்டும் வந்திருக்குது. இதுக்கு பிறகு 1265 வர சைமன் டி மான்ஃபோர்ட்ஸோட பார்லிமெண்ட்டுக்கு இது முன்னோடியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1215க்கு முன்னாடி வந்த எல்லா அசம்பிளியுமே அந்த ஃபியூடல் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது கட்டாயம் இருந்திருக்கு. ரோமானிய பேரரசு தவிர மற்ற இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய கால இஸ்லாமிய உலகத்துல காலிஃபேட்ல கன்சல்டேட்டிவ் கவுன்சில்ஸ் இருந்திருக்கு ரஷீடியன் காலத்துல. ஆனா உம்மையாத் அப்பாசித் காலத்துல அது ஆட்டோகிராட்டிக்கா மாறி போயிடுது. அசம்பிளிஸ் இருந்தாலும் அது டெமோக்ராட்டிக்கா இல்ல, சுல்தான் அல்லது கலீஃபனுடைய அதிகாரத்துலதான் இருக்கு. சீனாவில் பாத்தீங்கன்னா மேண்டேட் ஆஃப் ஹெவன் அண்டர் டைனாஸ்டிஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு இருக்கு. அதுவுமே பியூரோக்ரஸி தான், எக்ஸாம் வச்சு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆனா அதிகாரம் முழுக்க அரசருக்கு தான். ரஷ்யால கீவியன் ரஸ்ங்கிறது, அந்த ரஸ்ங்கிறது அந்த பகுதி மக்களை குறிக்கிற சொல், அதுல இருந்தா ரஷ்யா வந்தது. அந்த கீவியன் ரஸ்ன்னு அவங்க சொல்ற பகுதிகள் பாத்தீங்கன்னா இப்போதைய உக்ரைன், அதை தவிர அங்க இருந்த மக்கள் அந்த ரஸ்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க நார்ஸ்மென் தான், அவங்க இப்ப ஸ்வீடன் இதுல எல்லாம் இருக்கிறவங்க தான், அவங்க பின்னாடி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்து அந்த மர்ச்சன்ட் நோபல் கவுன்சில்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அது சென்ட்ரலைஸ்டு மொனார்ச்சி கீழே தான் இருந்தது. மொத்தத்துல அந்த 1500 வருஷம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காரணம் நான் சொன்னேன் இல்லையா, அப்ப நேரடி ஜனநாயகம்ங்கிறது கிட்டத்தட்ட மறைஞ்சுதான் போயிடுது. பெரிய அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் அசம்பிளிஸ்ன்னு வருது. ஆனா அது எல்லாமே பிரபுக்கள் இந்த மாதிரியான உங்களோடதான் இருக்கு. இந்த அசம்பிளிஸ் எல்லாம் மேக்னா கார்ட்டாவுக்கான வழியை உருவாக்கி இருக்கிறாங்க. என்னன்னா விவசாயம், வணிகம் இதை தவிர்த்த பெரிய தொழில்கள் எதுவும் தொழில் எதுவும் பெரிய அளவு எட்டாமல் இருந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த 1600கள்ல அது நல்ல வளர்ச்சிக்கு போய் மேக்னா கார்ட்டா வளர்த்துக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வளர்ந்த வணிகர்கள், நம்ம சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகியினுடைய சிலம்புல அரசனுடைய மனைவியினுடைய சிலம்புல முத்துப்பதர்கள் இருக்கும், இதுல வந்து மாணிக்கப்பதர்கள் இருக்கும் இல்லையா, அவ்வளவு பெரிய வணிகர்கள் இருப்பாங்க. அப்படி வணிகர்கள் வளரும் போது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரியான இடம் அப்பொழுது வந்திருக்கலாம். என்னன்னா நிலத்தை அடிப்படையாக கொண்டு ஆதிக்க நிலவுகிற சமுதாயமாகவே இருந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 1883 ஜெர்மன் பதிப்புக்கான முன்னுரையில எங்கெல்ஸ் எழுதியிருக்கிற வரி, ஒவ்வொரு வரலாற்று கட்டத்தின் பொருளாதார உற்பத்தியும் அதிலிருந்து தவிர்க்க முடியாதபடி எழுகின்ற சமூக கட்டமைப்பும் அந்தந்த காலகட்டத்தின் அரசியல், அறிவுத்துறை ஆகியவற்றின் வரலாற்றுக்கான அடித்தளமாக அமைகின்றன. இந்த வரிகள் படியே நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் வந்து மேக்னா கார்ட்டாவுக்கான வழியை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இது மேக்னா கார்ட்டாவை அரசர் எழுதி கொடுக்கிற படம். இந்த மேக்னா கார்ட்டா வந்து அரசர் வந்து சட்டத்துக்கு மேலானவர் அல்ல அப்படின்னு சொன்ன சாசனம்.
மேக்னா கார்ட்டா லிபர்டேட்டம் அப்படிங்கிறது இதோட முழு பேரு. இன்னி வரைக்கும், அதாவது வந்து இன்னி வரைக்கும் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஆவணங்கள்ல ஒன்னா சொல்லப்படுற ஆவணம் இது. என்ன காரணத்துல இது அரசர் எழுதி கொடுக்க வேண்டி வந்ததுன்னா, பெரும்பாலான பிரபுக்களுக்கு அரசர் கடன்பட்டு இருந்தார். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா. அடுத்தது ஏற்கனவே 1100ஆம் ஆண்டு 1ஆம் ஹென்றி அவர் முடிசூட்டி கொள்ளும் போது உரிமைகளின் சாசனங்கள் ஒண்ணு எழுதி கொடுத்திருந்தார். அதுவும் ஏன் வந்ததுன்னா, அவருக்கு முந்தைய அரசரான அவரது சகோதரர் 2ஆம் வில்லியம் செய்த மோசமான ஆட்சியால் அவர் செய்ய வேண்டி வந்திருந்தது. அதை முன்னுதாரணமாக கொண்டு உருவாக்கப்பட்டது மேக்னா கார்ட்டா. அரசரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் என்பதுடன் மக்களின் உரிமைகளையும் உறுதிப்படுத்தும் 63 விதிகளை கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மக்கள் என்றால் பிரபுக்கள், உயர்குடியினர் என்று பொருள் கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், மக்கள் அப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி இப்ப மக்கள் இல்ல. இப்ப மேக்னா கார்ட்டா still forms an important symbol of liberty today, often cited by politicians and campaigners, and is held in great respect by the British and American legal communities. Still ரொம்ப பெரிய ஆவணமாக கருதப்படுகிறது. தி கிரேட்டஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் அதை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இதுக்கு பிறகு 1265 நான் முதலேயே சொன்ன சைமன் டி மார்ட்ஃபோன்ட்டைய பார்லிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட் இன் இங்கிலாந்து, அவரும் வந்து பாத்தீங்கன்னா இது மேக்னா கார்ட்டாவுடைய டாக்குமெண்ட். இது வந்து சைமன் டி மார்ட்ஃபோர்ட் கூட்டின பார்லிமெண்ட். என்னன்னா, அவரும் வந்து பிரபுக்கள்ல இருக்கிற ஒரு புரட்சிகரமான தலைவர். அவர் என்ன பண்றாருன்னா, இத கூட்டுறாரு. இதுல வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம், அதாவது கீழே இருக்கிற, அதாவது நிலம் கொஞ்சம் நிலம் வச்சிருக்கவங்கள இவங்க மதிக்கவே மாட்டாங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறார். அதனால இந்த அவை வந்து புரட்சிகரமானதா மாறுது. அவங்களையும் கூட்டி இந்த கூட்டத்தில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார். அதனால சைமன் டி மான்ஃபோர்ட்டினுடைய பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. இதே காலகட்டத்தில் 12ல இருந்து 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள இட்டாலியனுடைய சிட்டி ரிப்பப்ளிக்ஸ், வெனிஸும் பிளாரன்ஸும் இருக்கு இல்லையா, கில்டு பேஸ்டு பார்ஷியல் டெமோக்ரசிஸ கொண்டு வராங்க. அது லேட்டர் ஆலிகார்ச்சிஸா மாறுது. அது ஆலிகார்க்கியா பின்னாடி மாறினாலுமே கில்டு பேஸ்டு பார்ஷியல் டெமோக்ரசி, அதாவது வந்து இந்த மார்க்ஸ் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பார் கைவினைஞர்கள் அப்படின்னு, கைவினை குழுமங்கள்னு குறிப்பிட்டிருப்பார். அதுதான் அந்த கில்டு. அந்த கில்டு பேஸ்டு கைங்கிறது அந்த கைவினைஞர்களுடைய முக்கியத்துவம் வந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம். வரலாற்றுல அவங்க முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். விவசாய உற்பத்தியை கடந்த பிற பொருட்களோட உற்பத்தியும் முக்கியத்துவம் பெற்று விட்டது அப்படின்னு பொருள். அது வணிகத்தை அடிப்படையாக கொண்ட நகர அரசுகள் அந்த ரெண்டுங்கிறதுனால வணிகர்களோட ஆதிக்கமும் இருந்திருக்கும், அவர்களுக்கு உற்பத்தியாளர்களோட முக்கியத்துவமும் இருந்திருக்கும். அதனால அதை ஏற்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதுல நான் திரும்ப திரும்ப மக்கள்னு யாரை மதிச்சாங்க, யாரை ஏத்துக்கிட்டாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். இங்க 17ஆவது நூற்றாண்டோட பிற்பகுதி, அதாவது கிபி 1600களோட பிற்பகுதி, 1666 செப்டம்பர் 2ஆம் தேதி லண்டன்ல ஒரு பெரிய தீ விபத்து வருது. அது இந்த தீ விபத்தை பத்தி வரையப்பட்ட படம் இது. அது இன்னி வரைக்கும் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் வரலாறு சொல்றது இந்த தீ விபத்தை தான். செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்கி 4 நாள், 2, 3, 4, 5, செப்டம்பர் 5ஆம் தேதி தான் அணைச்சாங்க. ஏன் 4 நாளா அணைக்க முடியலன்னா, அன்னைக்கெல்லாம் தீ அணைக்கிறதுக்கு வசதி எல்லாம் கிடையாது. தீ தடுப்பு கோடுன்னு ஒண்ணு வரைவாங்க. தீ தடுப்பு கோடுன்னு வரையறதுன்னா, தீ அங்க எரியுதுன்னா அதுல எரியக்கூடிய பொருள்லாம் இங்க இருந்து எடுத்துருவாங்க. அது எவ்வளவு வேகத்துல வரும்னு கணக்கு போட்டு அந்த தூரத்துல இருக்க எல்லாத்தையும் இடிச்சு எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஊருக்குள்ள எரிஞ்சா வீடெல்லாம் இடிக்கணும்ல, அங்க இருந்து மேயர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம். அதனால இடிக்க முடியாம இவங்க தாமதிச்சல உள்ளதாயிருச்சு. கடைசியிலையும் அதெல்லாம் இடிச்சுதான் நிறுத்திருக்காங்க. அந்த தீ தடுப்பு கோடு போட்டு அவங்க நிறுத்தும் போது 13,200ல இருந்து 13,500 வீடுகள் வரைக்கும் எரிஞ்சு போச்சு. 89 தேவாலயங்கள் எரிஞ்சு போச்சுன்னு பதிவு பண்ணி இருக்கிறாங்க. 430 ஏக்கர், அதாவது லண்டன்ல 80% எரிஞ்சு போச்சு. இவ்வளவு எரிஞ்சதுல எவ்வளவு பேர் சார் செத்தாங்க? 8 பேர். 13,000 வீடு எரிஞ்சு போய் 8 பேர் செத்தாங்க. என்ன பிரச்சனைன்னா, அன்னைக்கு மனிதர்கள் அப்படின்னு அவன் எழுதுனதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் இல்லை. மனிதர்கள் எழுதுனதெல்லாம் பெரிய மனுஷங்களை மட்டும்தான். மத்தவங்க மனுஷனாவே மதிக்கலங்கிறதுக்கான உதாரணமாக நான் அடிக்கடி சொல்றதுதான், அன்று இப்படி
இருந்தவர்கள் தான் ஜனங்கள். யாரு? பிரபுக்கள், கொஞ்சமா நிலம் வச்சிருந்தவன் இவன் தான். அந்த ஜனங்களின் நாயகம்தான் ஜனநாயகமாக அன்னைக்கெல்லாம் வர வேண்டியிருந்தது. ஆனா முடியாட்சியிடமிருந்து இவங்க அதுல இருந்து வர்றாங்க. 17ஆவது செஞ்சுரியில ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் வந்துருச்சு இல்லையா? என்லைட்டன்மெண்ட் வந்த பிறகு லாக்கு, ரூசோ, மாண்டெஸ்கியூ இப்படி எல்லாரும் வந்து ரொம்ப இதை பத்தி பேசுறாங்க. இது என்லைட்டன்மெண்ட் ஏரால எல்லாரும் பேசிக்கிட்டதை இல்லஸ்ட்ரேட் பண்ற ஒரு படம். நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல பெண்களும் இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பரவலா எல்லா இடத்துலயும் மக்கள்னா திரும்பவும் சொல்றேன், அங்க இருக்கிற இந்த மாதிரி வசதி படைத்தவர்களுக்கு தங்களுக்கும் அரசியல் பங்கேற்பு இருக்கணுங்கிற உணர்வை தோற்றுவிக்க ஆரம்பிக்குது. 1776 அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்துருது. அவங்க வந்து நாங்க விடுதலை பெற்று விட்டோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சு கீழே கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்க. 13 காலனி சார்பில் கீழே 13 கையெழுத்து இருக்கு பாருங்க. கையெழுத்து போட்டு ஆல் மென் ஆர் ஈக்குவல்னு அந்த டிக்ளரேஷன் அறிவிச்சிருது. இது யூரோப்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. 1787 அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்துருது. அது ரெப்ரசன்டேட்டிவ் ரிப்பப்ளிக், எலக்டோரல் காலேஜ், பைகாமரல் லெஜிஸ்லேச்சர் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஹவுஸுக்கு வந்து எஃபிடிபி முதலே சொன்னே, எஃபிடிபின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட்ங்கிறது குதிரை ரேஸ்ல பயன்படுத்துற வார்த்தை. எந்த குதிரை இந்த வெற்றிக்கான கம்பத்தை முதல்ல தாண்டுதோ அது ஜெயிச்சுது அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட். அதே பேரை தான் இங்கேயும் வச்சிருக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகள், அதாவது வந்து 100 ஓட்டு இருக்கு, அதுல 70 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. 70 பேர்ல ஒரு ஆளு 23 ஓட்டு வாங்கியிருக்காரு, மீதி எல்லாம் அவரோட கம்மியா வாங்கியிருக்காருன்னா 23 ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிடறாரு நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா? அதேதான் அது அங்கேயும். அதுதான் எஃபிடிபி. இது வந்து பிரிட்டிஷ் வடிவத்தில இருந்து வந்தது. அங்க ஓட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா வெள்ளையர்கள் சொத்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை அங்க வழங்கப்படுகிறது. இது அமெரிக்க விடுதலை பிரகடனம். இதுதான் அமெரிக்க விடுதலை பிரகடனம். வி தி பீப்புள் ஆஃப் அமெரிக்கா, என்னது அந்த யுனைடெட் காலனி ஸ்டேட்ஸ் அப்படின்னு அவங்க போட்டுக்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம வி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சோம். இதுக்கு அடுத்து 1789 99 பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த எஸ்டேட்ஸ் ஜெனரல்ல இருந்து நேஷனல் அசம்பிளிக்கு மாறுது. என்னன்னா அங்க ரெவல்யூஷனுக்கான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அங்க இருந்த அழுத்தங்கள், எஸ்டேட்ஸ் ஜெனரல் அங்க 3 எஸ்டேட்ஸ் இருந்திருக்கும், தோழர்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப உள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். அங்க இருந்த அழுத்தங்கள்ல வருது. இது வந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டியை ப்ரொபகேட் பண்ணுது. இது பரவலா எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகப்படுது. ஃபியூடல் பிரிவிலேஜஸ் அபாலிஷ் பண்ணுது. அந்த கத்தோலிக் சர்ச்சோட ஃபியூடலிச அந்த பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இது வந்து யூரோப் முழுக்க பரவுது. இதெல்லாம் சேர்ந்து இது வந்து அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ வரையப்பட்ட ஒரு கார்ட்டூன். கீழே இருக்கிறவங்க தேர்ட் எஸ்டேட், அவங்க வந்து அந்த சாதாரண குடிமக்கள். மேல இருக்கிறவங்க முதல் 2 ஃபர்ஸ்டும் செகண்டும், அதாவது கிளர்கியும் அந்த பிரபுக்களும், அதாவது மதகுருமார்களும் பிரபுக்களும், இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களையும் சேர்த்து இவங்க சுமக்க வேண்டியிருக்கு வரையப்பட்ட படம். இப்ப என்னன்னா இதுல புரட்சிக்கு பிறகு அவரு என்னதான் நெப்போலியன் முடியெல்லாம் சூட்டிக்கிட்டாலும் கோட் ஆஃப் நெப்போலியன் கொண்டு வர்றாரு. அந்த கோட் ஆஃப் நெப்போலியன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் உலக வரலாற்றுல. 1799 அதிகாரத்தை பிடிச்ச நெப்போலியன் 1800 இதுக்காக ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஆணையத்தை அமைக்கிறாரு. பல நேரங்கள்ல அவரே ஆணையத்துக்கு தலைவரா வந்து உட்கார்ந்து அதுக்கு சட்டத்தை உருவாக்குற பணிகள்ல ஈடுபடுறாரு. இந்த சட்டங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீதிபதிகள் அவங்க தேவைக்கேற்ப சட்டங்களை உருவாக்கி தீர்ப்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் தடுத்தது. சட்டமா வெளியிடப்பட்டாலும் அந்த சட்டம் செல்லுபடியாகுங்கிறத கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு புரட்சிகரமான மாற்றங்கள். அதனால்தான் நெப்போலியன் கைப்பற்றின பகுதிகளில் ஆட்சி மாறினாலும் கூட சட்டத்தை பெரும்பகுதிகளில் கைவிடல. 70க்கும் மேற்பட்ட நாடுகளின் சட்டங்களில் இச்சட்டத்தின் தாக்கம் இன்றும் காணப்படுகிறது. உலகம் முழுவதும் தாக்கம் ஏற்படுத்திய ஆவணங்களில் குறிப்பிடத்தக்கதாக இதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி மேக்னா கார்ட்டாவை சொல்றாங்களோ அதே மாதிரி நெப்போலியன் கோட் ஆஃப் நெப்போலியன், இந்த படத்துல இருக்கிறது கோட் ஆஃப் நெப்போலியன், அதையும் சொல்கிறாங்க. நெப்போலியனை என்ன சொல்லி இருக்கிறார்னா, என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி 40 போர்களில் நான் பெற்ற வெற்றியில் இல்லை. ஏராளமான என் வெற்றிகளின் நினைவை வாட்டர்லூ போர் அழித்து விடலாம், ஆனால் நான் உருவாக்கிய சமூக சட்டம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போதும் உலகினுடைய 1/4 பகுதி நாடுகளின் சட்டங்களில் இச்சட்டத்தின் கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சஃபரேஜ், அதாவது வாக்குரிமை பரவலாகுது.
1832, 1867, 1884 இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல, யுனைடெட் கிங்டத்துல, ஏன்னா வெறும் இங்கிலாந்து இனிமே சொல்லக்கூடாது, அவங்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வராங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல அந்த ப்ராப்பர்ட்டி சஃப்ரேஜ் வந்து பிராடரா மேல் சஃப்ரேஜ் அப்பயும் வந்து லிமிட்டட் தான், மாறுது. 1820 இருந்து 50க்குள்ள அமெரிக்கால வந்து ஜாக்சனியன் டெமோக்ரஸி, அதாவது வெள்ளை இன ஆண்களுக்கு யூனிவர்சல் சஃப்ரேஜ் வந்துருது பெரும்பாலான மாநிலங்கள்ல, ஏன்னா அங்க வந்து எல்லாம் யூனிஃபார்மா இருக்காது. 1848 யூரோப்பியன் ரெவல்யூஷன்ஸ், அந்த ஐரோப்பா முழுக்க நடந்த ரெவல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பிரிங் டைம் ஆஃப் தி பீப்புள்ஸ் கோட் பண்றாங்கல்ல, இன்னி வரைக்கும் ரிமைன் தி மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் ரெவல்யூஷனரி வேவ் இன் தி யூரோப்பியன் ஹிஸ்டரி டு டேட் கோட் பண்றாங்க இல்லையா. இது வந்து இந்த படத்துல அந்த ரெவல்யூஷனுடைய தாக்கம் எங்கெல்லாம் இருந்ததுன்னு கோட் பண்ணிருக்கு. நீங்க அந்த சிகப்புல போட்டிருக்கிற புள்ளிகள் எல்லாம் அங்க எல்லாத்தையும் ரெவல்யூஷன் நடந்தது, வேற என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தது, அப்டிகேஷன் ஆஃப் மோனார்ச்சி நடந்தது பாருங்க எத்தனை இடத்துல இருக்கு, அந்த மாதிரி ஃபுல்லா நடந்தது. அப்ப இதெல்லாம் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னா, அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அந்த அரசு இருக்கு இல்லையா, புரட்சிக்கு பிறகு இவங்க முடியரசுகள் திரும்ப கைப்பற்றின இடங்கள்ல ரொம்ப மோசமா ஒடுக்குமுறைகள் நடந்ததுல அது இதுக்கு வித்திட்டது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான பின்னணியோட வருது. இதுலதான் பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் நெப்போலியன் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அவர் வந்து 2வது தேர்ந்தெடுக்க முடியாம போறப்ப அவரே ஆட்சியை கைப்பற்றி தன்னை முடியரசரை ஆக்கிக்கிறாரு. அதுதான் மார்க்ஸ் வந்து கிண்டல் பண்ணி நெப்போலியன் இது லூயி போனபர்ட்டினுடைய 18ஆம் புருமேர், அதாவது வந்து புருமேர் மாதத்தினுடைய 18வது தேதியில நெப்போலியன் முடிசூட்டிட்டு இருந்திருப்பார். லூயி போனபர்ட் அதுக்கு தனக்கு அதே மாதிரி ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னு கிண்டலா எழுதியிருந்த கட்டுரை அது. என்னன்னா, although the 1848 revolutions failed to meet their goals, Marx felt they paved the way for future revolutionary success by exposing the capitalist system's class lines and forging a new independent consciousness among workers அப்படின்னு மார்க்ஸ் கோட் பண்ணுவார். அது அந்த புரட்சிகள் வேணா தோத்து போயிருக்கலாம், பின்னாடி நடக்க வேண்டியதுக்கெல்லாம் அது வழியை உருவாக்கிட்டு போச்சு அப்படின்னு. அறிக்கையினுடைய 1893 இத்தாலிய பதிப்புக்கான முன்னுரையில எங்கல்ஸ் வந்து இத சொல்றார். மார்க்ஸ் அடிக்கடி கூறி வந்ததை போல 1848ஆம் ஆண்டு புரட்சியை ஒடுக்கியவர்களே அவர்களையும் மீறி அந்த புரட்சியின் விருப்ப ஆவணத்தின் நிறைவேற்றாளர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்னா, ஒரு புரட்சியை ஒதுக்கின பிறகு அதுல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் மக்களோட எதிர்ப்பு வராம இருக்கிறதுக்காக பல விஷயங்களை செய்ய வேண்டிய இதா இருக்கும் இல்லையா, அந்த நிலைமையை பத்தி எங்கல்ஸ் கோட் பண்றாரு. இப்ப நம்ம ஜனநாயகத்து வரலாறுல அடுத்து பாத்தீங்கன்னா 1856 ஆஸ்திரேலியால அந்த விக்டோரியா கவுண்டி, விக்டோரியாங்கிற மாநிலம், இப்ப மாநிலம் முதல்ல ரகசிய வாக்குச்சீட்டை அறிமுகப்படுத்துகிறது. இன்னி வரைக்கும் அதுக்கு பேரே ஆஸ்திரேலியன் பேலட் தான். ஏன்னா அங்கதான் இந்த ரகசிய வாக்குச்சீட்டு முறை உருவானது. அந்த ரகசிய வாக்குச்சீட்டு முறை வந்து 1856 உருவாகி பின்னாடி உலகினுடைய பல பகுதிகளுக்கும் பரவுது. 1893 நியூசிலாந்து முதல் நாடாக பெண்களுக்கான வாக்குரிமையை அளிக்குது. அனைத்து பெண்களுக்குமான வாக்குரிமை 1893 கொடுத்துட்டாலும் அவங்க தேர்தலில் நிக்கிறதுக்கு 1919 தான் அனுமதிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் இல்ல, அது தனிக்கதை. ஆனா அங்க எப்படி பெண்களுக்கான வாக்குரிமை வந்ததுங்கிறதுல முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, அது இங்கிலாந்துடைய காலனியாக இருக்கிறது. காலனியில இருக்கிற அந்த வெள்ளை இன பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிலம் சொந்தமா இல்ல. ஆனா நியூசிலாந்துல இருந்த அந்த மௌரி இன பெண்களுக்கு வந்து அவங்க எல்லாத்துலயும் பகிர்ந்துகிட்டு எல்லா பங்கேற்போடையும் பணியாற்றுகிறவர்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிலமெல்லாம் இருக்கு. அப்படியான பின்னணியில இவங்களுக்கு வாக்குரிமைங்கிறது முக்கியமா இருக்கு. அந்த அடிப்படையில் அங்க இருக்கிற மாநிலம் வந்து அங்க வந்து நியூசிலாந்துல இருக்கிற இந்த காலனி ஆட்சியே வந்து வாக்குரிமையை தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. அப்படியான பின்னணியில, அதாவது சொத்துரிமை தான் அப்போதும் வாக்குரிமையை தீர்மானித்தது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட்டா இருக்கிற கூக் ஐலண்ட் வந்து 1893 அதே இதை கொடுத்துருது. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை இன்னும் சில விஷயங்கள்ல பெண்களுக்கான வாக்குரிமையில சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா 1894 அங்க இருக்கிற இன்னொரு அந்த சவுத் ஆஸ்திரேலியா கவுண்டி வந்து பெண்கள் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிடுது. அதனால அவங்கதான் அதுல முதல் இடத்துக்கு வராங்க. 20ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 1902 ஆஸ்திரேலியா முழுமைக்கும் பெண்களுக்கான வாக்குரிமை வந்துருது. 1918 இங்கிலாந்து பெண்கள்ல ஓரளவுக்கு சிலருக்கும், 1928 முழுமையா வந்துருது.
அமெரிக்காவில் 1920 முழுமையா எல்லா பெண்களுக்கும் வாக்குரிமை வந்துருது. 1910 to 20 காலகட்டங்கள்ல, அதாவது முதல் உலக போருக்கு பின்னாடி இப்ப நிறைய நாடுகள் பிஆர், அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு மாறுறாங்க. பின்லாந்து 1906, டென்மார்க் 1915, நெதர்லாண்ட்ஸ் 1917, ஸ்வீடன் 1919, இந்த மாதிரி. இது ஏன் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு ஏன் போறாங்க அப்படின்னா, சோவியத் யூனியன் உருவாயிடுச்சு. ஐரோப்பிய நாடுகள்ல சோவியத் யூனியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நீங்க வந்து டு பிரிவென்ட் சோசியலிஸ்ட் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னே ஹிஸ்டோரியன்ஸ் குறிப்பிடுறாங்க. நீங்க சோசியலிசத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சியை விடமாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு அரசாங்கங்கள் போக வேண்டி இருந்தது. எல்லா ரைட் விங் பார்ட்டிஸுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு காட்ட வேண்டிய இடத்துக்கு அவங்க போக வேண்டிய இடம் வந்தது. என்ன சொல்லணும்னா, முதலாளித்துவம் நிறைய தரும். அந்த அத்தனையும் நீங்கள் பொது உடைமையின்பால் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தவிர அக்கறையின்பால் அல்ல. இதை நான் அடிக்கடி சொல்ற வாக்கியம். அக்கறைன்னு ஒண்ணு இருந்தா அது எதுக்காக இருக்கணும்னா, நீங்க மார்க்கெட்டினுடைய பார்ட்டா இருப்பீங்க. நீங்க மார்க்கெட்டா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காசு கொடுக்குமே தவிர, இல்ல உங்களை காப்பாத்துமே தவிர, அது கொடுக்கிற விஷயங்கள் ஒரு பொது உடைமையினுடைய சாயலில் கூட இருக்கலாம். ஆனா அது பொது உடைமைக்காக கொடுக்கல, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொடுக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லப்பட்ட காரணத்திலேயே தெரியுது. 1945 இருந்து 60 காலகட்டத்தில் டீகாலனைசேஷன், எல்லா காலனிய ஆதிக்க நாடுகளை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜை கொடுத்துருது எல்லா வயது வந்த ஆண்களுக்கும். அதாவது 21 வயசு அப்ப அது வந்து FPTP நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து அதே மாதிரியான வெவ்வேறு வடிவங்களுக்கு போறாங்க. 1948 ஆஸ்திரேலியா செனட் வந்து STVக்கு மாறுது. STVங்கிறது சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. நான் பின்னாடி போறேன், கொஞ்சம் நீளமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே முடிக்க. 1950-70 காலத்துல லத்தீன் அமெரிக்காவினுடைய பல நாடுகள் வந்து ஆப்பிரிக்காவிலையும் பிரசிடென்சியல் சிஸ்டம் அமெரிக்காவை பார்த்து மாறுறாங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 1960கள் வரை நீங்க ஏற்கனவே காலனியா இருந்த நாடுகள் இருக்குல்ல, இப்ப அதான் இங்கிலாந்தினுடைய காலனியாக இருந்த நாடுகள்ல 1960கள் வரை அந்தந்த நாட்டு சொந்த குடிமக்கள் இருக்காங்கல்ல, இண்டிஜினஸ் பீப்புள், அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நீங்க நிலம் சொத்து வச்சிருக்கவன், காசு இருக்கவன், பிரபு, இவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்தந்த நாட்டு அமெரிக்கால செவிந்தியர்களுக்கு கிடையாது, ஆஸ்திரேலியாவில் அந்த நாட்டு அபோரிஜினல்ஸ்க்கு கிடையாது, அந்தந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஆஸ்திரேலியால 1962 கொடுத்தாங்க, கனடால 1960 கொடுத்தாங்க, அமெரிக்கால 1924 கூட முழுசா வரல, 1965 தான் முழுசா வந்தது. குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்துல எங்கள் சொல்ற சில வரிகள், நாகரிக சமுதாயத்தின் வலிமை மிக்க அரசன், மாபெரும் அரசு பிரமுகர் அல்லது இராணுவ தளபதி, அரசர் இல்லைன்னா அரசனுடைய மிகப்பெரிய அதிகாரி இல்ல இராணுவ தளபதி, இவங்கெல்லாம் வந்து மிகவும் எளிமையான குல தலைவனுக்கு, இப்ப வந்து இவங்க அமெரிக்கால போய் இருக்காங்கன்னா அங்க இருந்து செவிந்தியர் கிளான் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதோட தலைவருக்கு அந்த குலம் காட்டுகின்ற கட்டாயமற்ற எதிர்ப்பு இல்லாத மதிப்பை கண்டு பொறாமைப்படுவார்கள். என்ன அப்படி மதிக்கிறாங்க தலைவனை அப்படின்னு எங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு கூடவே எங்கள் அதுக்கு முன்னாடியே சொன்ன வரி, நாகரிக அரசின் மிகவும் கீழ்நிலையில் உள்ள போலீஸ்காரனிடம் குல சமுதாயத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் இருக்கின்ற மொத்த அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதையும், அங்க கிடைச்சது மரியாதை, இங்க இருக்கிறது அதிகாரம். அதாவது குலத்துக்குடைய தலைவனுக்கு கடவுள் மாதிரியான மரியாதையே இருக்கலாம், ஆனா ஒரு நாகரிக அரசுன்னு வந்துட்டா அது வேற. இங்க இருக்க தலைவனுக்கு இருக்கிற மரியாதை குறைவா கூட இருக்கலாம், அதிகாரம் கூட. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மாதிரி மதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த அரசுல வாக்குரிமை கூட இல்லாம போன இடத்துக்கு வந்தது. என்னன்னா, இது மேம்பட்ட வடிவம். மேம்பட்ட வடிவத்துக்கு வந்த பிறகு பழமைக்கு மதிப்பில்லை, பின்னோக்கி போகவும் முடியாது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான கவனிக்க வேண்டிய உதாரணம் இது. 1974 இருந்து 91 வரைக்கும் தேர்ட் வேவ்னு குறிப்பிடுறாங்க. என்னன்னா, போர்ச்சுகல், ஸ்பெயின், கிரீஸ், லாட்டின் அமெரிக்காவோட டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் வீழ்ந்து அங்கெல்லாம் ஜனநாயக அரசுகள் வருது. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வருது, சவுத் ஆப்பிரிக்கால வருது. 93 நியூசிலாந்து வந்து MMPக்கு மாறுது, மிக்சட் மெம்பர்
பிஆர், அதாவது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் இப்ப நாம வந்து சேர்ந்திருக்கிற நேரம். இன்னைக்கு என்னன்னா டிஜிட்டல் டெமோக்ரஸி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது வந்து இ ஓட்டிங்கை பத்தி சில கண்ட்ரிஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெலிபரேட்டிவ் டெமோக்ரஸி, அதாவது வந்து கருத்து கேட்கறத பத்தி சில கண்ட்ரிஸ் இது பண்றாங்க. என்ன இன்னைய நிலவரம்னா, உலக மக்கள் தொகையினுடைய கிட்டத்தட்ட 50% ஒரு நல்ல அல்லது ஃபிளாடு டெமோக்ரஸி கீழே, பேருக்கா டெமோக்ரஸி கீழே இருக்கிறாங்க. ஒரு 80 நாடுகள்ல ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒரு 55 நாடுகள்ல FPTP இருக்கு. இது இன்றைய நிலைமை. இப்ப நம்ம வரலாற்றை தாண்டி ஜனநாயகத்தின் வடிவங்களுக்கு போயிடலாம். இது வந்து இண்டிஜினஸ் பீப்புளுக்கு ஓட்டுரிமை, மற்ற உரிமைகள் கேட்டு நடந்த போராட்டம். ஜனநாயகத்தின் வடிவங்களை பொறுத்தவரையில ஒண்ணு பிரதிநிதித்துவ ஜனநாயகம், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நாம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம், அவங்க ஆட்சி நடத்துவாங்க. அதுல ஒண்ணு பார்லிமெண்டரி, இன்னொன்னு பிரசிடென்சியல். நம்மளது பார்லிமெண்டரி, அமெரிக்காவினுடையது பிரசிடென்சியல். இதுல என்ன காமெடின்னா, UK, ஜப்பான் போன்ற நாடுகள்ல எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் மொனார்கின்னு தான் சொல்றோம். அரசர் இருக்கிறாங்க அங்க இப்பயும். அரசர் வந்து பெரும்பாலும் அலங்கார பதவி, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆட்சி நடத்துறாங்க. ஜெர்மனியில இருக்கிற உர்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் டெமோக்ரஸி மேட்ரிக்ஸ் ஒரு ரேங்கிங் வச்சிருக்கு. இதுல அரசரை தலைவராக கொண்டிருக்கிற யுனைடெட் கிங்டத்துக்கோட இடம் 17. அங்க இருக்கிற ஜனநாயக அளவு 10க்கு 8, அதாவது 10க்கு 8.9. இந்தியாவோட இடம் எங்க தெரியுமா? 85. ஃபிளாட் டெமோக்ரஸி. யூகேக்கு அரசரை வைத்திருக்கிற யூகேக்கு 17வது இடம். ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற இந்தியாவுக்கு 85வது இடம். யூகேனுடைய ஜனநாயக உரிமைகள் 89%, இந்தியாவில் 56%. இது ஒப்பீட்டுக்காக. இதை தவிர இங்க இருக்கிற வடிவங்கள் பார்லிமெண்டரி சிஸ்டம், பிரசிடென்சியல் சிஸ்டம். இதை தவிர ஹைபிரிட், பிரான்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஹைபிரிட்னு சொல்றோம். இதை தவிர டியூவல் ஹெட்டட், அதாவது வந்து பிரசிடென்ட்டுக்கு பாதி பவர், பிரைம் மினிஸ்டருக்கு பாதி பவர். ஹிட்லர் வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் அப்படிதான் இருந்தது. இப்போ பல நாடுகள்ல இருக்கு. இதை தவிர பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, இப்ப சுவிட்சர்லாந்து மாதிரி ரெஃபரண்டம்ஸ் திரும்ப திரும்ப நடத்துறாங்க இல்லையா? ரெஃபரண்டம்ஸ்னு சொல்லும் போது நாம அதை பத்தி சொல்லியிருந்தோம். நல்லது. டெமோக்ரஸியில வந்து டைரக்ட் டெமோக்ரஸிங்கிறது மக்களே சட்டங்களுக்கு ஓட்டு போட்டு இது வேணாம் முடிவு பண்றது. ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது நாம இப்ப தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து இல்ல நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்தோ பண்றது. ரெஃபரண்டம் கிட்டத்தட்ட அந்த டைரக்ட் டெமோக்ரஸினுடைய ஒரு வடிவம். ரெஃபரண்டம்ங்கிறது கருத்து கேட்கறது. நீங்க வந்து சிட்டிசன் வோட் டைரக்ட்லி டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் ஸ்பெசிபிக் ப்ரொபோசல். அரசாங்கம் ஒரு முன்மொழிவு பண்ணுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைங்கிறதுக்கு நடத்தப்படுறது ரெஃபரண்டம். ஒரு தலைவரையோ எம்பியோ தேர்ந்தெடுக்க நடத்துறது தேர்தல். இதுதான் ரெண்டுக்குமாற வித்தியாசம். ஜெனரலா ரெஃபரண்டம்ஸை பொறுத்தவரையில பல நடத்தப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷனல் ரெஃபரண்டம்ங்கிறது ஒரு நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தையே மாத்துறதுக்காக உருவாக்குறது. லெஜிஸ்லேட்டிவ் ரெஃபரண்டம்ங்கிறது சட்டத்தை ஏற்கிறதா இல்லையாங்கிறதுக்காக. அட்வைசரிங்கிறது மக்களுடைய வெறுமனே கருத்தை கேட்கறதுக்காக மட்டும். பைண்டிங்கிறது அதுக்கு உட்பட்டு, அதாவது மக்கள் சொல்ற கருத்துக்கு உட்பட்டு முடிவை மாத்துறதுக்கு. இதெல்லாம் தவிர பிளபிசைட்டுங்கிறது ஒரு நாட்டினுடைய பகுதி, அதை பத்தி முடிவு பண்றது. டெரிட்டோரியல் டிஸ்பியூட் இல்ல சாவரனிட்டி இஷ்யூ, இதெல்லாம் முடிவு பண்றதுக்காக. இப்ப ஜம்மு காஷ்மீரை மாநிலமா இருந்து யூனியன் பிரதேசமா மாத்தணும்னா அதுக்கு நம்ம ஒரு பிளபிசைட் நடத்தி இருக்கணும், ஒரு உண்மையான ஜனநாயக நாடாக இருந்தா. அது இல்லாதனால்தான் நம்ம 56% ஃபிளாட் டெமோக்ரஸின்னு சொல்லப்படும். இன்னைக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளுடைய ஜனநாயகங்கள் பிரதிநிதித்துவ, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான். இப்ப தேர்தலுக்கு வந்துடலாம். எலக்ட்ரல் சிஸ்டம்ஸை பொறுத்தவரையில FPTP நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது ஹார்ஸ் ரேசிங்ல இருந்து தான் வந்தது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், எது முதல்ல அந்த வெற்றி கம்பத்தை கடக்குதோ அது ஜெயிக்கிறது. அது மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி தேர்தலில் அதிக வாக்குகள், அவர் வந்து 50% வாங்கியிருக்கணும், மெஜாரிட்டியா இருக்கு, எதுவுமே கிடையாது. யார் கூடுதலாக வாங்கினாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்தது PR, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஒரு நிறைய வடிவங்களை சேர்த்து சொல்றாங்க. லிஸ்ட், PR, STV, MMP, இது எல்லாத்தையும் சேர்த்து. இதுல வந்து அந்த STVங்கிற சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டுங்கிறது என்னன்னா, நான் வந்து ஒரு 10 பேருக்கு வாக்கு போடணும்னா 10 பேர்த்தையும் நான் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில எழுதிடுறேன். இவர் முதல் இடம், இவர் 2வது இடம். ஒருவேளை நான் எழுதின ஒருத்தர் வந்து கம்மியான ஓட்டுனால ஜெயிக்க முடியும், அவர் வந்து போட்டியில இருந்தே போயிடுறாருன்னா என்னோட வாக்கை வேஸ்ட் பண்ணாம நான் அடுத்து யாரை சூஸ் பண்ணிருக்கணும் அவர் எடுத்துக்குவாங்க. ஒருவேளை நான் முதல்
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போதிய வாக்குகள் முன்னாடியே கிடைச்சு எலக்ட் ஆயிடுறாருன்னா என்னோட ஓட்டை என்ன நான் ரெண்டாவது கொடுத்திருக்கேன் அவருக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியானது எஸ்டிவி, அதாவது வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாம நடத்துறது. மல்டி வின்னர் ஓட்டிங் சிஸ்டம், நிறைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரேங்கிங் கொடுக்கறது. அடுத்தது பார்ட்டி லிஸ்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறது, பார்ட்டிஸ் லிஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த பார்ட்டி கிடைக்கிற ஓட்டுப்படி அவங்களுக்கு இடங்களை கொடுப்பாங்க. இது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுடைய இன்னொரு வடிவம். அடுத்தது மிக்சட் மெம்பர் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறதுல என்ன பண்றாங்கன்னா, உங்க தொகுதிக்கான ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், அந்த எந்த கட்சி வேணும்னு தேர்ந்தெடுக்கலாம். இந்த நம்ம தொகுதிக்கான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, இது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஓட்டர் சப்போர்ட் என்ன சப்போர்ட்டோ அதே ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருக்கு. இந்த எம்எம்பி இருக்கு இல்லையா, இது எம்எம்பியில தான் பல வடிவங்கள். இதுல என்னன்னா, எங்க தொகுதிக்கு ஒருத்தர் நிக்கிறார், எனக்கு அவரை பிடிக்குது பிடிக்கல. இப்ப எங்க தொகுதியில நிக்கிறவரை எனக்கு பிடிக்கும், ஆனா அவர் சார்ந்துள்ள கட்சி எனக்கு பிடிக்காதுன்னா நான் இங்க அவருக்கு ஓட்டு போடலாம், கட்சியில இன்னொன்னுக்கு தேர்ந்தெடுக்கலாம். இப்படியான இதுல இவர் இங்க ஜெயிச்சிருவாரு. நான் ஓட்டு போட்ட கட்சிக்கு எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்டா வந்திருக்குதோ அதுக்கு சீட்டு எத்தனையோ அதை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய விதங்கள். இப்ப அடிஷனல் மெம்பர் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓவர்ஹேங் சீட்ஸ், அதாவது வந்து நான் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். இப்ப 100 சீட்ல நான் 54 நான் ஓட்டு போட்ட மாதிரி 54 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கட்சிக்கு பாத்தீங்கன்னா 43% தான் ஓட்டு இருக்கு. முதல் வரிசையில இருக்கிறது பார்ட்டி ஏ, 43% தான் ஓட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 சீட்ல 54 ஏற்கனவே போயிருச்சுன்னா அந்த கட்சிக்கு ஏற்கனவே 11 சீட் எக்ஸஸா போயிருச்சு. அப்படின்னா அதை ஓவர் ஹேங் சீட்ஸ்ங்கிறாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு சீட் அதிகமாக்கி இருக்கிறாங்க, 3வதுல ஓவர் ஹேங் சீட்ஸ் ரீஆர்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, 4வதுல 2MMPன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கூடுதல் சீட்டை ஒதுக்கி சரியான ப்ரொபோர்ஷன் வர்றது கொண்டு வருது, இல்லையா இருக்கிறத பிரிச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி பல வடிவங்களை ஒவ்வொன்றும் பின்பற்றுது. இதுல இது வந்து ஜெர்மனி பின்பற்றின வடிவம். 2024 எலெக்ஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ மேல எழுதியிருக்கேன்னு தெரியல. ஜெர்மனி பின்பற்றின வடிவம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 எல்லாத்திலையும் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டுல ஜெயிச்சவரை முடிச்சிடறாங்க. அடுத்தது செகண்ட் ஓட்டு கட்சிக்கு போட்டது, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. 3வது ஸ்டேஜ்ல அதுல இருந்து கட்சிக்கான இதை டிஸ்ட்ரிபியூஷனை பிரிக்கிறாங்க. 4வது ஸ்டேஜ்ல அதுல இருந்து நாங்க மெம்பரை சேர்க்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா போட்டு முழுக்க முழுக்க சமமான, அதாவது வந்து நான் எனக்கு பிடிக்காத மெம்பரை வேணும்னு சொல்லலாம், எனக்கு பிடிச்ச கட்சியை வேணும்னு சொல்லலாம், எனக்கு பிடிக்காத மெம்பர் எனக்கு பிடிச்ச கட்சியில இருந்தாலும் அவரை வேணான்ட்டு நான் வேண்டியவங்களுக்கு போற மாதிரி ஓட்டு போடலாம். ஆக மக்களுடைய முழு விருப்பத்தையும் கொண்டு வர்றதுக்குமான ஜனநாயக வடிவங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா இது என்ன வந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில ஒரு FPTP அடிப்படையிலான எலக்டோரல் சிஸ்டம் தான் இன்னி வரைக்கும் இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி 100 ஓட்டுல 23 ஓட்டு வாங்கினவர் தான் அதிகபட்சம்னால அவர் ஜெயிச்சவர் ஆயிடுவார். சரி, வடிவம் எப்படியா இருந்தாலும் இந்த குடும்பம் தனிச்சொத்து அரசு, திரும்ப அதுக்கே வந்துரும். எங்கள் சொன்னதற்கு இல்லையா, வர்க்க பகைமைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்திலிருந்து அரசு தோன்றியது. அதே சமயத்தில் அந்த வர்க்கங்களுக்கு இடையில் நடைபெற்ற மோதல்களின் மத்தியிலிருந்தே அது தோன்றியது. ஆகவே அது பொது விதியாகவே மிகவும் வலிமையான பொருளாதார ரீதியில் ஆதிக்கம் செலுத்துகிற வர்க்கத்தின் அரசாகிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஏன்னா அதான் அர்த்தம். அந்த வர்க்கம் அரசின் மூலமாக அரசியல் ரீதியிலும் ஆதிக்கம் செலுத்துகிற வர்க்கமாகிறது. இதை நம்ம நேரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை போலவே நவீன கால பிரதிநிதித்துவ அரசும் கூலி உழைப்பை மூலதனம் சுரண்டுவதற்கு ஏற்பட்ட கருவியே ஆகும். ஆக நீங்க என்ன வடிவா இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அது கூலி உழைப்பை சுரண்டுவதற்காக இருக்கிற கருவிதான். அரசு என்பது உடைமை வர்க்கத்தின் ஸ்தாபனம். உடைமையற்ற வர்க்கத்திடமிருந்து அந்த உடைமை வர்க்கத்தை பாதுகாப்பதற்கே அது இருக்கிறது. அதனால்தான் முந்தைய கட்டத்தில் வர்க்கங்கள் எப்படி உதித்தனவோ அதே போல தவிர்க்க முடியாதபடி அவை வீழ்ச்சியடையும், அவற்றுடன் அரசும் தவிர்க்க முடியாதபடி வீழ்ச்சியடையும். ஆக இந்த அரசு நிரந்தரம் கிடையாது. அரசு இயந்திரம் முழுவதையும் அப்பொழுது இருக்க வேண்டிய இடத்தில், அதாவது பழம்பொருள் காட்சியகத்தில் அது வைத்துவிடும். இதுதான் அவர் சொன்னது. ஆனா அதுக்கான காலம் வருகிற வரை அதெல்லாம் வரும்பா, நாங்க பின்னாடி வரும், அது வரைக்கும் நாங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னா இருப்போமா? எல்லாம் ரைட்டு சார், ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகம் கேலி கூத்தாக இருக்கிறதே சார். நம்மள பல பேர் அரசியல் ஒரு சாக்கடைன்னு பேசுற ஆட்களை பார்த்திருப்போம், என்னங்க ஜனநாயகம் பேசுறத பார்த்திருப்போம். அதே குடும்பம் தனிச்சொத்து அரசு நூல்ல எங்க திரும்பவும் சொல்லியிருக்காரு, அரசின் உச்ச வடிவம் ஜனநாயக குடியரசு. அரசின்
உச்ச வடிவம் ஜனநாயக குடியரசு. பாட்டாளி வர்க்கத்துக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் இடையில் கடைசியான தீர்மானகரமான போராட்டத்தை இந்த அரசு வடிவத்திற்குள் தான் நடத்தி முடிக்க முடியும். இந்த வடிவத்தையும் காப்பாத்திக்கணும். இது ஒரு டிக்டேட்டரா மாறிடாம. இப்ப நம்ம ஊர்ல நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காருல்ல மோடி, தேர்தல் தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி கடைசியா தேர்தல் நடக்காம பண்ணுவார் போல இருக்க ஹிட்லர் மாதிரி. அப்படியெல்லாம் போயிடாம இந்த வடிவத்தை காப்பாற்றுற கடமையும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குள்ள நமக்கானதை நடத்திக்க வேண்டிய தேவையும் நம்ம கிட்ட இருக்கு. உச்ச வடிவங்கிறீங்க சார், இவ்வளவு மோசமா இருக்கே, ஊழல், லஞ்சம். அதே குடும்பம் தனி சொத்து அரசுல எங்கள் சொன்னது, இந்த குடியரசில் செல்வம் தன்னுடைய அதிகாரத்தை மறைமுகமாக செலுத்துகிறது. அங்கெல்லாம் பிரபு அரசர் எல்லாம் நேரா சொன்னது செய்வாங்க. இங்கு மறைமுகமாக செலுத்துகிறது. எனினும் முன்னை விட நிச்சயமாக செலுத்துகிறது. முன்னை விட நிச்சயமாக செலுத்துகிறது. ஒரு பக்கத்தில் அதிகாரிகளுக்கு நேரடியாக லஞ்சம் கொடுப்பது, மறுபக்கத்தில் அரசாங்கத்துக்கும் பங்கு சந்தைக்கும் இடையில் கூட்டணி அமைப்பது, அரசு கடன்கள் மென்மேலும் அதிகரிக்கின்ற பொழுது பங்கு சந்தையை தமது மையமாக வைத்துக் கொண்டு போக்குவரத்து மட்டுமின்றி உற்பத்தியையும் கூட்டு பங்கு கம்பெனிகள் தம்மிடம் குவித்துக் கொள்வது அதிகரிக்கின்ற பொழுது இந்த கூட்டணி அமைப்பது மேலும் சுலபமாகிறது. அன்னைக்கு போக்குவரத்தும் இதுவும் மட்டும்தான், உற்பத்தியும் தனியா அதான் இருந்தது. இன்னைக்கு பல செக்டார்ஸ் ரொம்ப, அதாவது உட்பிரிவுகள் அல்ல புதுசா வந்த சேவை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். ரைட்டா? இது மேலும் சுலபமாகிறது. சோ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதே அவர் சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கும், இருந்தாலும் இதுதான் நல்ல வடிவம், இதுலதான் நீங்க போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா இருக்கிறதுல எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. இதுவே தப்புன்னு சொல்லிட்டா நாம பின்னோக்கி போயிடுவோம். அப்போ மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஊழல், அது இது இந்த மாதிரி பேசுற எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, இது மாநிலத்துக்கான தேர்தல் அப்படின்னா மாநிலத்தின் வளர்ச்சி எது மிகை, மாநிலம் வளர்ந்திருக்கா இல்ல ஊழல் அதிகமா இருக்கா, ரெண்டுல எது மிகை அப்படின்னு பார்க்க கத்துக்கணும். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மாற்றப்போவது என்ன அப்படின்னு ஒரு உரை ஆற்றி இருக்கிறேன். என்னோட உரையே நம்ம சேனல்லையே இருக்கு. அது தமிழ்நாடு வளர்றத தரவுகளோட விளக்கியிருக்கு. பின்னோக்கி பயணிக்கிறதா இந்தியான்னு என்னோட உரையே இதே சேனல்ல இருக்குது. அது ஆள்கிறவர்கள், மத்திய அரசில் ஆள்கிறவர்கள் இந்தியாவை எப்படி பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தரவுகளோட விளக்குகிறது. வளர்ச்சியை காட்டி கொண்டிருக்கிற மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி தொடர வேண்டுமா, இல்ல பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிற மத்தியில ஆளுகிற கட்சி இங்கேயும் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டுமா அப்படிங்கறத நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் தொழிலாளியின் வளர்ச்சி மல்டிப்ளை ஆச்சுன்னா முதலாளியின் வளர்ச்சி எக்ஸ்போனன்ஷியலா தான் இருக்கும். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, முதலாளிக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம்னா தொழிலாளி பராரியாகவே இருக்க வேண்டியதுதான். வளர்ச்சியே இல்லாத நம்ம பீகாரையும் மற்ற மாநிலங்களையும் பார்க்க முடியுது இல்லையா? அங்க இருக்கிறவன் எவ்வளவு மோசமா இருக்கான்னு தெரியுது இல்லையா? இங்க வந்தா நம்மளை எப்படி வினோதமா பாக்குறான் இல்லையா? பிரமிச்சு பாக்குறான் இல்லையா? இந்த வளர்ச்சி தான் நமக்கு வேணுமே தவிர நாம பீகாரா பின்னோக்கி போக கூடாது, யூபியா பின்னோக்கி போக கூடாதுங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்தை பொறுத்தவரையில முதவே சொல்லிட்டோம், அது சுரண்டல் வர்க்கத்துக்கான ஸ்தாபனம் தான். ஆனா அதை தாண்டி நமக்கு ஏதாவது செய்கிற அரசாங்கம் அதுலயும் கொஞ்சம் நமக்கு செய்தா அப்படின்னா, இந்த சாம்சங் போராட்டம் நடந்துச்சு. அதாவது ஒரேடியா தொழிலாளர் ஆதரவு நிலைன்னு வச்சா இங்க தொழிலே வராது, அப்புறம் தொழிலாளியே இருக்க முடியாது. யாருக்கு இழப்பு? அப்ப முதலாளிக்கு இருக்க ஆதரவா இருக்கிறதாவும் அரசு காட்டிக்கணும், தொழிலாளியும் விட்டு கொடுக்க கூடாது. இல்ல முதலாளிக்கு ஆதரவாவே இருக்கலாம், தொழிலாளிக்கு செய்யணும். இந்த இடத்தை இப்ப தமிழ்நாட்டை ஆளுகிற அரசு செய்திருக்கிறது. இதுவே இல்லைன்னாலும் தொழிலாளி சந்தையினுடைய ஒரு ஃபேக்டர். அவரும் வளர்ந்தாதான் சந்தை வளரும், சந்தை வளர்ந்தாதான் மூலதனம் வளரும் அப்படிங்கிற தெளிவான புரிதலாவது இந்த அரசுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் மக்களுக்கான எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எல்லாமே இந்த அரசு செஞ்சிருக்குது. அது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இருக்கிற வரிகள், கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி வர்க்கத்தினரின் பெருந்திரளினருக்கு இல்லாத ஒரு அனுகூலத்தை, அதாவது பாட்டாளி வர்க்க இயக்கத்தின் திசை வழியையும் நிலைமைகளையும் இறுதியில் ஏற்படும் பொதுவான விளைவுகளையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் அனுகூலத்தை பெற்றுள்ளனர். அந்த அனுகூலத்துடன், அதாவது அவர் சொல்லியிருக்கிற அந்த அனுகூலம் இருக்கு இல்லையா, அதோட நாம பார்க்க வேண்டிய பார்வை இதுதான். நாம வெறுமனே இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க நல்லது அப்படி பார்க்கல, பஸ் ஃப்ரீ அப்படி பார்க்கல,
ஆனா இது என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது? அந்த மாற்றம் நாம் நினைக்கிற இந்த வடிவத்துக்குள் நம்ம பாட்டாளி வர்க்கம் நடத்த வேண்டிய ஒரு புரட்சிக்கான முன் நிபந்தனைகளை நிறைவேற்றுகிற இடத்துக்கு அழைத்து செல்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய பார்வை இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம அனுகூலம். அந்த பார்வையோட பார்க்க வேண்டியிருக்கு. முதலாளிகளையும் அனுசரித்து அல்லது முதலாளிகளுக்காகவே அரசு நடந்தாலும் கூட, குடும்பம் தனிச்சொத்து அரசுக்கு திரும்ப வந்துடுறேன், கடைசியாக உடைமை வர்க்கம் பொது வாக்குரிமை மூலம்தான் ஆட்சி செய்கிறது. எங்கள்ஸே சொல்லியிருக்க வரி. நீங்க முதலாளிக்காக ஆட்சி நடத்தினாலும் கடைசியாக உடைமை வர்க்கம் பொது வாக்குரிமை மூலம்தான் ஆட்சி செய்கிறது. ஆகவே ஒடுக்கப்பட்ட வர்க்கம், இந்த இடத்தில் அது பாட்டாளி வர்க்கம், தன்னுடைய விடுதலையை தானே நிறைவேற்றுவதற்கு பக்குவம் பெறாதிருக்கிற வரையில் இன்றுள்ள சமூக அமைப்பு ஒன்றுதான் சாத்தியமானது என்று அதன் பெரும்பான்மையினர் கருதி கொண்டிருப்பார்கள். பொது வாக்குரிமை என்பது தொழிலாளி வர்க்கத்தின் முதிர்ச்சியை அளக்கிற ஒரு கருவியாகும். தற்கால அரசில் அதற்கு மேலாக அது இருக்க முடியாது, ஒருபோதும் இருக்காது. ஆக இங்கேயே எல்லாத்தையும் ஆசைப்படாதீங்க, அது அர்த்தமே இல்லாதது. அடுத்தது, ஆனால் அது போதும், அது ஒருபோதும் இருக்காதுன்னா கூட அந்த பொது வாக்குரிமை இருக்கு இல்லையா, அது போதும். எந்த நாளில் பொது வாக்குரிமை என்ற வெப்ப அளவை கருவி தொழிலாளர்களிடையே கொதி நிலையை காட்டுகிறதோ அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், முதலாளிகளுக்கும் தெரியும். அப்போ அந்த கொதிநிலை வந்து விட்டால் மற்ற ரெண்டும் காணாமல் போய், தலைப்புல இருக்கிற மற்ற ரெண்டும் காணாமல் போய் மக்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற ரெண்டுன்னா அரசும் தேர்தலும். அரசு இட்டு உணர்ந்து விடும் இல்லையா, மக்கள் மட்டுமே இருப்பார்கள். அதுவரை மக்கள், அரசு, தேர்தல் இருக்கும் அப்படின்னு நான் முடிச்சிடணுங்கிறதா என்னோட பிளான். ஆனாலும் கூட கடைசியாக இந்த புத்தகத்துல எல்லாம் ஒரு பிற்சேர்க்கை சேர்ப்போம் இல்லையா, அப்படியான ஒரு சின்ன பகுதியை சேர்த்துக்க ஒரு 2-3 நிமிஷம் கூடுதலா எடுத்துக்கிறேன். நமக்கெல்லாம் இருக்கிற பார்வை என்னன்னா, தொழிலாளி வர்க்கம்ங்கிற உணர்வு இருந்தாதானா சார் இதெல்லாம்? என்ன தோழர் நீங்க சொல்றீங்க? ஒரு பெரிய கம்பெனில நிறைய சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு தொழிலாளிங்கிற ரொம்ப நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர்கள். நீங்க 90s, அதாவது 2000ங்களுடைய தொடக்கத்துல அந்த ஐடி ஊழியர்களை பார்த்து நமக்கெல்லாம் இவனை நான் தொழிலாளின்னு ஒத்துக்கணும் அப்படிங்கறது கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த இடம். அவங்களும் நம்ம பக்கம் எல்லாம், அதாவது ஒரு நான் தொழிலாளின்னு ஏத்துக்கோ ஒரு சங்கம் அமைக்கவெல்லாம் வரல. ஆனா இன்றைக்கு அவர்களோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல சங்கம் அமைக்க வந்துட்டாங்க. அதாவது எங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு வாழ்ந்தவங்க எங்களுக்கும் சங்கம் வேணுங்கிற இடத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக் கோடிங் ஆபரேஷன்ஸுக்கெல்லாம் மனுஷங்க, இனிமே மனுஷங்களை வச்சு பேசிக் கோடிங்லாம் எழுதுவாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அதாவது அந்த வேலைகள்லாம் இருக்குமா இல்லையான்னு. அறிக்கையில இருக்கிற ஒரு வரி, எந்திரங்களின் பயன்பாடும் உழைப்பு பிரிவினையும் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றனவோ அந்த அளவுக்கு வேலைப்பளுவும் அதிகரிக்கிறது. டெக்னாலஜி வளர வளர உங்ககிட்ட நிறைய வேலை வாங்குவோம் அப்படின்னு அறிக்கை சொல்லுது. வேலையின் வெறுப்பூட்டும் தன்மை அதிகரிக்கும் அளவுக்கு கூலி குறைகிறது. கூலி குறைகிறதுங்கிறத அப்படியே எடுத்துக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா இந்த இடத்துல ஐடி செக்டார்ல எனக்கு தெரிஞ்சு 2000ங்களுடைய தொடக்கத்துல கேம்பஸ்ல ஒருத்தர் செலக்ட் ஆகி போனா அவரோட பேக்கேஜ் என்னவா இருந்தது? அன்னி தேதிக்கு 2000ங்களுக்கு ஒரு 8 லட்சம் பர் ஆனம் இல்லையா, 8 LPA அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு போற ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹெச்சிஎல் மாதிரி பெரிய கம்பெனில நீங்க ஒரு வெறும் 1 LPA உள்ள நுழைஞ்சு ஒரு கொஞ்சம் வேலையை காட்டின பிறகு மாசம் ஒரு 15,000 வர அளவுக்கு அப்படின்னு ஒரு 2 LPAவுக்கும் கம்மி 1.25 வரும். அந்த அளவுக்கு வேலைக்கு போனவங்களே தெரியும். ஸோ கூலி குறைஞ்சிருக்குங்கிறது லிட்டரலாவே சரியா இருக்கு. இல்லைனாலும் கூட கூலி குறையுதுங்கிறத அப்படியே எடுத்துக்க கூடாது. கூலி விலை லாபத்துல சொல்லியிருப்பாரு, தொழிலாளியின் அறுதி வாழ்க்கை தரம் மாறாமல் முன்பு போலவே இருக்கும் என்றாலும் அவருடைய ஒப்பீட்டு கூலி குறைந்திருக்கும். அதன் காரணமாக முதலாளியின் சமூக நிலைமையுடன் ஒப்பிடும் போது தொழிலாளியின் ஒப்பீட்டு சமூக நிலை குறைந்தே இருக்கும்.
ஆக கூலிங்கிறது ரூபாயா குறையறது இல்ல, சுத்தி எல்லாம் வளரும் போது இது ஸ்டாக்னண்டா இருந்தா கூட குறையறது தான். இப்ப குறையவே செஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி குறையும் போது தொழிலாளி என்ற வர்க்க உணர்வு ஏற்பட்டே தீரும். நாம நினைக்கிற மாதிரி தனியாலாம் போயிட மாட்டாங்க. இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல வேண்டியது, இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற பார்வை, மார்க்ஸ் சொன்ன மிடில் கிளாஸ் இன்னைக்கு நாம சொல்ற மிடில் கிளாஸும் ஒண்ணு இல்ல. நாம அரசு அலுவலகங்கள்ல அல்லது இந்த மாதிரியான ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறவங்கள மிடில் கிளாஸ்ன்னு சொல்றோம். மார்க்ஸ் சொன்னது அவங்கள இல்ல, அப்ப பிரபுக்களாக இவ அந்த அந்த வகையெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருந்தவங்களுக்கும் கீழே அடிமைகளாக இருந்தவங்களுக்கும் இடையில இருந்த சிறு வணிகர்கள் அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் வந்து மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம், அவங்க வந்து பிற்போக்கு வர்க்கம்லாம் சொன்னாரு. கூலி வாங்குற அத்தனையும், நீங்க கூலியை லட்சத்துல வாங்கினாலும் இல்ல டெய்லி போய் 100 ரூபாய் வாங்கினாலும் கூலி தான், கூலி வாங்குற அத்தனை பேரும் பாட்டாளி தான். அந்த உணர்வு வந்தே தீரும். அறிக்கையிலேயே சொல்லியிருக்க வரிகள், தொழிலாளர்கள் எங்காவது மிகவும் கட்டுக்கோப்பான அமைப்புகளில் ஒன்றுபட்டுள்ளார்கள் எனில் அந்த ஒற்றுமை இன்னமும் கூட அவர்கள் தாமாக முன்வந்து ஒன்றுபட்டதன் விளைவாக இல்லாமல் முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒற்றுமையால் ஏற்பட்ட விளைவாகவே உள்ளது. இன்னி வரைக்கும் அதுதான் உண்மை. அந்த ஒற்றுமையை முதலாளித்துவ வர்க்கம் உங்களுக்கு உருவாக்கியே தீரும். வர்க்கம் அப்படிங்கிற புரிதல் வரும், வர்க்க உணர்வு வரும், கொடிநிலையும் வரும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு அப்படின்னு காட்டுறதுக்கு எப்போதும் தயாராக கம்யூனிஸ்டுகள் இருக்க வேண்டும். ஊதினாலே விழுந்துற நிலைமைக்கு முதலாளித்துவம் வந்தா கூட அது தானா விழாது. தொழிலாளி வர்க்கத்துக்கு ஊதவும் தெரியாது. ஊதுன்னு சொல்ல வேண்டிய வேலைதான் இங்க கம்யூனிஸ்டுகளாக இருக்கிற நமக்கு இருக்கு. அது வரைக்கும் இது அப்படியே கொண்டு போற வேலை இருக்கு இல்லையா, காட்டி சொல்லி கொண்டு போறதும். அது வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கிறத விட்டு பின்னாடி போயிடாம இந்த வடிவம் தான் மேம்பட்டது, அதுல இருக்கிறதுல நல்லதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்றதும், மாத்தி சொன்னா இருக்கிறதுல லெஸ்ஸர் ஈவில செலக்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து வழிகாட்டுறதும் நம்ம கடமைதான். அந்த வழிகாட்டுகிற வேலை நமக்கு இருக்கிறது. அந்த வழிகாட்டுகிற வேலையை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், மக்கள் தங்களுக்கு பயன்படும் ஓர் அரசு ஒன்றை என்பதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது தேர்தல் என்று சொல்ல வேண்டியது நம் வேலை. நன்றி. அறிவுக்கிடல் அவர்கள் மிகவும் சிறப்பான உரையாற்றினாரு. வழக்கம் போல இந்த ஆராய்ச்சியில வந்து ஆரம்பத்துல இருந்து ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் முடிச்சிட்டாரு தேர்தலை பத்தி. தோழர்களுக்கு கேள்வி பதில் எது இருந்தா கேட்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னொரு 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். தோழர்கள் கேள்விகள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தினேஷ் அன்மியூட் பண்ணிருங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்றது அன்மியூட் பண்ணிருங்க. அன்மியூட் பண்ணுங்க. தோழர் நல்லா இருந்தது தோழர். முன்னாடில இருந்து வரலாறு மாதிரி அது விலங்குல இருந்து இப்ப சொன்னது வந்து இன்னும் நல்லாவே சிறப்பா இருந்தது தோழர். இப்ப வந்து நம்ம நாட்டுல நடக்கிற தேர்தல் முறை கொஞ்சம் நிறைய சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா வந்து இப்ப வடகொரியால தேர்தல் நடந்தது, அதை கொஞ்சம் கவனிச்சிங்களா? அதுல 99% பாயிண்ட் சம்திங்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு, அங்க எப்படி தேர்தல், அதுல எப்படி நடந்தது, அது சம்பந்தமா வேற இருந்தா தெரிஞ்ச சொல்லுங்களா தோழர்? நம்ம வெளிப்படையா வராத செய்திகளை விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. வடகொரியா எல்லா செய்திகளையும் அவங்க வெளியே சொல்றது இல்ல. அப்படியான நாடுகள்ல இருந்து வெளியே சொல்லப்படுற தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை நாம முழுசா விவாதிக்கிறதுலயும் அர்த்தம் இல்லை. அத பின்னணியில இருந்து வடகொரியாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு பக்கம் இந்த என்ன சொல்றது, இந்த முதலாளித்துவ நாடுகள் வந்து அவங்கள பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணா கூட கவலைப்படாம அவங்க எதையும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்கிற பின்னணியில நாம அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்டுக்கலாமே தவிர அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் சைனாவோ இந்த இப்ப நீங்க நம்ம பேசின வடகொரியாவோ அங்க ஜனநாயகம்ங்கிறது முழுமையா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது தனி விவாதம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜனநாயகம் தேவையா இல்ல நல்ல ஆட்சி தேவைங்கிற பார்வை இருக்குல்ல. சைனா போயிட்டு இருக்க இடம்லாம் பார்க்கும்போது அதுதானே சரியா இருக்கு, அவங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரி அங்க என்ன இருக்குன்னே தெரியாது. சைனாவை பத்தியாவது கொஞ்சம் தெரிஞ்சு பேச முடியுது, அங்க அதுக்கும் வழி இல்லைங்கிறதுனால அந்த தேர்தலை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி தோழர், சரி தோழர், சரிதான். வேற தோழர்கள்
கேள்விகள் எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் தோழர். ஆமா, கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிட்டேன். இல்ல தோழர், நான் கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிச்சதுனால எனக்கு டைம் இருந்துச்சு. நான் வழக்கமா நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படி லேட்டா ஆரம்பிப்போம். சரி, வேற கேள்வி இல்லைன்னா யாரும் கையை உயர்த்திக்கலாங்களா? யாரும் இல்லை. சரி தோழர், கடைசியில நம்ம நன்றி உரை. அஹ், இன்னைக்கு வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து கலந்து கொண்ட தோழர்களுக்கு மிக்க நன்றி. இங்க இதே போல வருங்காலத்திலும் எல்லா கூட்டங்களிலையும் கலந்து சிறப்பிக்க வேண்டும். மார்க்சிய சிந்தனை கூட நாங்கள் இடையில கொஞ்சம் தொய்வாயிட்டோம். ரெகுலரா மீட்டிங் நடத்த முடியல. மாசம் 2 மீட்டிங் போட்டது கூட நடத்த முடியாம சில மாதங்கள் கேப் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்க எல்லாம் கொடுத்த உற்சாகம், இல்லை இதை நடத்தணும், இந்த நம்ம அமைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பான ஒரு அமைப்பு. நீங்க அப்ப இருந்து, அதாவது ஆரம்ப காலத்துல ஆரம்பத்துல மார்க்சியத்தை ஒரிஜினலா மார்க்சியத்தை படிச்சு அதான் முக்கியம், அதாவது மார்க்சியம் கற்போம், மார்க்சிடம் கற்போம் என்ற முழக்கத்தோட வந்தவங்க. நீங்க தொடரணும் அப்படின்னு நீங்க கொடுத்த ஊக்கம் தான் நம்ம இந்த அளவுக்கு தொடர்றதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு காரணமா அமைந்திருக்கு. ஸோ இதே போல நீங்க வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் மிகுந்த சிறப்பான உரையாற்றிய தோழர் அறிவுக்கடல் அவர்களுக்கு நன்றி. அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்க்சிய சிந்தனை மையத்தில் அவரும் மார்க்சிய சிந்தனை சேர்ந்தவர் தான். ஸோ அதன் சார்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி இதை எப்போதும் போல சிறப்பாக இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் செய்து கொடுத்த தினேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மற்ற தோழர் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வழக்கம் போல அறிவிப்பு, அடுத்த மாசமும் 2 கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். முதல் கூட்டம் பெரும்பகுதி முதல் வாரத்திலே வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இருக்கு. ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு கூட்டம் வச்சுக்கலாம். எலெக்ஷன் கூட தொடர்புடையதாக தான் பேசணும்னு நினைச்சோம். ஆல்ரெடி இப்போ பேசிட்டோம். அதனால அடுத்து நம்ம என்ன தலைப்பு, யார் பேச்சாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செஞ்சு நம்ம அடுத்த மாசத்தை கூட்டத்தை வச்சுக்கலாம். வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.